போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து வி ஆர் ஸ்டார்டிங் வித் ஜிடிபி பேஸ் இயர் சேஞ்ச். ஸோ ஜிடிபி உடைய நியூ சீரீஸ் வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. கடைசியாக 2015 பார்த்தோம். ஆஃப்டர் 10 years வி ஆர் கெட்டிங் அ நியூ சீரீஸ். ஸோ இது வந்து 8th டைம் தி ஆர் சேஞ்சிங் த பேஸ் இயர். 1956 தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஜிடிபி சீரீஸ் வந்தது. 1948 பேஸ் இயராக வச்சு ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 8 வாட்டி வந்து பேஸ் இயரை சேஞ்ச் பண்ணி, இது 8வது வாட்டி. ஸோ அப்போ இது 8வது வாட்டிங்கிற இதுதான் ப்ரிலிம்ஸில் ஸ்டேட்மெண்ட்டாக வரும். ஏன்னா எத்தனை வாட்டி டீலிமிட்டேஷன் பண்ணாங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. ஸோ இது 8வது வாட்டி பேஸ் இயரை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. லாஸ்ட் சேஞ்ச் வந்து 2015. 2004 பேஸ் இயர்லேருந்து 2011 பேஸ் இயருக்கு நம்ம மாற்றணும். அது 2015 அறிவிச்சாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து 2026 they have announced that we are shifting from 2011 to 2022 as the new base year. ஸோ இதில் வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிபியோடைய பேஸ் இயர் மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறமா டேட்டா செட்டை வைடன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2 மெத்தடாலஜிக்கல் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம போன வாட்டியும் பார்த்தோம், 3 தான் பார்த்தோம். அப்பயும் ஒரு பேஸ் இயர் மாற்றினாங்க, மெத்தடாலஜி சேஞ்ச் பண்ணாங்க, பேசிக் ப்ரைசஸ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஜிடிபியில் ஜிவிஏ பேசிக் ப்ரைசஸ்னு ஒன்று புதுசாக கொண்டு வந்தாங்க. 3வது என்ன பண்ணாங்கன்னா, டேட்டா பேஸ், என்னென்ன டேட்டா செட்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வைடன் பண்ணாங்க. இப்பயும் அதே மாதிரி 3 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, வைடன் பண்ணியிருக்காங்க. மெத்தடாலஜிக்கல் சேஞ்ச் இந்த வாட்டி 2 பண்ணியிருக்காங்க. ஒன்று முதல் சேஞ்ச் மெத்தடாலஜிக்கல் சேஞ்ச் எதை பற்றினது அப்படின்னா, டீஃப்ளேஷன், ஜிடிபி டீஃப்ளேட்டர் பற்றின ஒரு சேஞ்ச். ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஜிடிபி டீஃப்ளேட்டர் பார்ப்போம். சிங்கிள் டீஃப்ளேஷன் டெக்னிக்ல இருந்து டபுள் டீஃப்ளேஷன் டெக்னிக்கு போகிறோம். இதுதான் வந்து ஒரு ஒன் வேர்டாக உங்களுக்கு சொல்லணும்னா டபுள் டீஃப்ளேஷன் டெக்னிக் அப்படிங்கிற இந்த விஷயத்துக்கு போகிறோம். 2வது சேஞ்ச் என்ன அப்படின்னா, இந்த சப்ளை யூஸ் டேபிள் அப்படிங்கிற ஒரு டேபிளை வந்து கொண்டு வந்திருக்காங்க. எஸ்யூடி அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ளை யூஸ் டேபிள் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து எதுக்கு அப்படின்னா, நமக்கு வந்து ஜிடிபி 2 டேட்டா வருது. ஒன்று ப்ராடக்ட் மெத்தடில் ஜிவிஏ அட் பேசிக் ப்ரைசஸில் தரோம். அப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைசஸில் நம்ம வந்து கொடுப்போம். ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைசஸும் ஜிவிஏ அட் பேசிக் ப்ரைசஸும் 2 மெத்தடாக இப்போதைக்கு ஜிடிபி நம்ம வச்சுருக்கோம். கரெக்டா? இதுதான் கரண்ட்டு. இப்போ இது 2மே வந்து தியரிட்டிக்கலி ஒரே வேல்யூ தானே கொடுக்கணும். நம்மளோட 2 ஃபேக்டர் மாடலில் நம்ம பார்க்குறப்போ இன்கம் மெத்தட், ப்ராடக்ட் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடுக்கு ஒரே வேல்யூ தான் கொடுக்கணும். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்போ ஒரு டிஸ்கிரிபன்சி இருக்குது. எதுக்கு? இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடுக்கும் ப்ராடக்ட் மெத்தடுக்கும் நடுவில் ஒரு கேப் என்றைக்குமே இருக்கும். ஸோ அதுதான் டிஸ்கிரிபன்சின்னு சொல்லுவோம். அந்த கேப் ஏன் இருக்குது அப்படின்னா, மெத்தடாலஜிக்கல் டிஃப்ரென்சஸ்னால. அது ஒரு மெத்தடாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ், அதுக்கு ஒரு டேட்டா செட், இது ஒரு மெத்தடாலஜிக்கல் விஷயம், இதுக்கு ஒரு டேட்டா செட். 2 வேறு மாதிரியான டேட்டா செட்ஸ் யூஸ் பண்ணி ப்ராடக்ட் மெத்தடும் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடும் பண்ணுறதுனால ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைசஸ்க்கும் ஜிவிஏ அட் பேசிக் ப்ரைசஸ்க்கும் சேஞ்ச் வருது. அப்போ அந்த கேப்பை வந்து சரி பண்ணணும், அந்த டிஸ்கிரிபன்சியை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சப்ளை யூஸ் டேபிள் அப்படிங்கிற இந்த கான்செப்டை வந்து பயன்படுத்தி டிஸ்கிரிபன்சிஸை குறைக்கிறாங்க. இது 2வது மெத்தடாலஜிக்கல் சேஞ்ச். இதுதான் வந்து நீங்கள் சாராம்சமாக 2 டெக்னிக்கலான விஷயம் இந்த வாட்டி என்ன அப்படின்னா இது 2 தான். ஓகே, அது 2 பற்றியும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம இப்போ தான் எக்கனாமிக் சர்வே கிளாஸில், ஆக்சுவலி உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டா, எக்கனாமிக் சர்வே கிளாஸில் நம்ம வந்து இந்த வருஷம் எவ்வளோ ஜிடிபி இருக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணோம். 7.4% சொன்னோம்ல. இப்போ அது பழைய சீரீஸ். புது சீரீஸ் 7.6% அப்படின்னு சொல்கிறாங்க. 7.6% ஆஃப் ஜிடிபி இந்த வருஷம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு புது பேஸ் இயரில் சொல்கிறாங்க. இதில் இன்னொரு ட்விஸ்ட் சொல்லிட்டா என்னதுன்னா, இப்போ நம்ம வந்து ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு சொல்கிறோம். அது 4.4% ஆஃப் ஜிடிபின்னு சொன்னோமா? ஓகே. அப்புறம் டெட் டு ஜிடிபி ரேஷியோ 55.9% ஆஃப் ஜிடிபின்னு சொன்னோமா? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ கவர்மெண்ட் பண்ணுது? 4% ஆஃப் ஜிடிபி பண்ணுறாங்களா? அதெல்லாம் பழைய ஜிடிபி. ஸோ அப்போது பழைய ஜிடிபி பேஸ் இயரை வச்சு பார்க்குறப்போ அவசரப்பட்டு நடத்திட்டியடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. நடத்துனதெல்லாம் உண்மை தான், அதை வச்சுக்கலாம். ஸ்டில் இட் இஸ் ரெலவெண்ட் தான். இப்போ நான் சொன்ன எல்லாத்துக்கும் டேட்டா அடுத்த வாரமே வராது, அது வரதுக்கு இன்னொரு 1 வருஷம் ஆகும். ஸோ அதனால எக்கனாமிக் சர்வேல பார்த்த டேட்டா தான் ஃபைனல், அதே வச்சுக்கோங்க. இப்போ என்னன்னா, அந்த கீழே இருக்கிற 2 ஜிடிபியே மாறுது. அது மாறும்போது அது 4.4 4.3 எல்லாமே மாறப்போகுது. ஸோ அப்போ நம்ம ஃபிஸ்கல் டெபிசிட் வேல்யூ, கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வேல்யூ, இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபின்னு நம்ம எதெல்லாம் சொன்னோமோ அது எல்லாமே வந்து கீழே இருக்க ஜிடிபி மாறும்போது எல்லாமே மாறும். ஸோ அப்போ அது மாற்றி அதோட அப்டேட்டட் டேட்டா வர ஒரு 1-1.5 வருஷம் ஆகிடும். இப்போ கவலைப்படாதீங்க, அதுக்குள்ளே பாஸ் ஆகிடுங்க. ஸோ அதனால் நம்ம எக்கனாமிக் சர்வேல டிஸ்கஸ் பண்ண டேட்டா தான் இட் இஸ் கோயிங் டு கண்டினியூ. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்கனாமிக் சர்வே செஷன் கூடிய சீக்கிரம் கிங் மேக்கர்ஸ் சேனலில் வரும். ஸோ 7.6% ஆஃப் ஜிடிபி தான் இப்போ கரண்ட் இயர்க்கான ப்ரெடிக்ஷனாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து பிஏபியில் 2 ஆர்டிகல் வந்துச்சு. பிஏபியில் எக்ஸ்பிளைனரே போட்டாங்க மெத்தடாலஜியில். அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்பிரஸ்லையும் ஒரு எக்ஸ்பிளைனர் வந்து போட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து ப்ரிலிம்ஸில் வி ஹேட் அ கொஸ்டின் வித் ரெஸ்பெக்ட் டு, இல்லை ஜிடிபி சேஞ்சிலேருந்து ப்ரிலிம்ஸில் கேள்வி வரல, மெயின்ஸில் தான் வந்துச்சு. ஆனால் ப்ரிலிம்ஸ்லேயும் வந்து தட்ஸ் அ பொட்டன்ஷியல் ஏரியா தான். ஸோ ப்ரிலிம்ஸ்லேயும் இதுலேருந்து நம்ம கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்,
மெயின்ஸில் there was a 10 mark in 2019. 2019 இல்லை 2021 நினைக்கிறேன். 2021 மெயின்ஸில் 10 மார்க்கே வந்தது. வாட் ஆர் ஆல் தி சேஞ்சஸ் மேட் இன் தி ஜிடிபி கால்குலேஷன் இன் 2015 அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அப்போ இதுவுமே வந்து ஒரு 10 மார்க்காக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்போது ரெண்டுத்துலேயும் முக்கியமான டாபிக். ஓகே, ஸோ இந்தியாஸ் எக்கனாமிக் growth is expected to touch 7.6% in the current financial year. Based on the new updated series, this is faster than 7.4 predicted in the old series. ஸோ சேஞ்சஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து 2020 இப்போ என்னதுன்னா அடுத்த சேஞ்சஸ் என்ன நடக்குதுன்னா ப்ரீவியஸ் இயருடைய ஜிடிபி வேல்யூ எல்லாம் மாறுது. 2023-24 இந்த வருஷத்துக்கான ஜிடிபி வந்து முன்னாடி 9.2 நம்ம குறிச்சு வச்சிருந்தோம்ல, அது இப்போ 7.2 தானா. புது சீரீஸில் மெஷர் பண்ணி பார்த்தா பேக் சீரிஸ் டேட்டா எடுத்து பார்க்குறப்போ 2023-24க்கு 7.2 மாறி இருக்கு. 2024-25க்கு 6.5 நம்ம குறிச்சு வச்சிருந்தோம், அது இப்போ 7.1 மாறி இருக்கு. ஒரு சில வேலை ஏறவும் செய்யுது இறங்கவும் செய்யுது. ஸோ லேட்டஸ்ட் பேக் சீரிஸ் டேட்டா, லாங் எண்ட் பேக் சீரிஸ் டேட்டா வந்து அப் டு 1951 வரைக்கும் இப்போ ரீகால்குலேட் பண்ணி டிசம்பர் மாதத்துக்குள்ளே ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு மாஸ்பி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் வந்து லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட். பேக் சீரிஸ் டேட்டானா என்ன? எப்பப்போலாம் வந்து ஒரு பேஸ் இயர் சேஞ்ச் நடக்குதோ அப்பப்போலாம் என்ன பண்ணுவாங்க? இப்போ நம்ம கரண்டாக வந்து 2026, 25, 24, 23, 22 அப்படின்னு ப்ரீவியஸில் போகிறோம். இப்போ இது வரைக்கும் பேஸ் இயர் என்னவா இருந்தது? 2011 இருந்தது. ஆனால் 2026ஓட வேல்யூக்கு மட்டும் பேஸ் இயர் 2022-23 இருக்கும். அப்போது 2027க்கு 22 இருக்கும். அப்போ இந்த 2 வருஷத்தோட வேல்யூவை ப்ரீவியஸ் இயரோட நம்ம கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா ரெண்டுமே வேற வேற பேஸ் இயரில் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அப்போது எப்பப்போலாம் பேஸ் இயரை மாற்றுறாங்களோ அப்போ பேக் சீரிஸ் டேட்டா அப்படின்னு ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. பேக் சீரிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரீவியஸ் எல்லா வருஷத்தோட ஜிடிபியையும் புது பேஸ் இயர் ப்ரைஸஸ் வச்சு ரீகால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம பழைய இதுக்கெல்லாம் எதுக்கு பேஸ் இயர் யூஸ் பண்ணோம்? ரியல் ஜிடிபி கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இன்ஃப்ளேஷனோட எஃபெக்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி ப்ரொடக்ஷன் சேஞ்ச் தான் ஜிடிபி வேல்யூ காட்டணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அந்த பேக் சீரிஸ் டேட்டா பழைய பேஸ் இயர் எடுத்துட்டு புது பேஸ் இயரோட ரேட்டை வச்சு திரும்ப பழைய ஜிடிபி எல்லாத்தையும் ரீகால்குலேட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் ஒரு 5 வருஷத்துக்கு இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க, கூடவே ரிலீஸ் பண்ணி தான் இந்த டேட்டாலாம் வந்தது. 1951 வரைக்கும் ஃபுல்லாத்தையும் ரீகால்குலேட் பண்ணி டிசம்பருக்குள்ளே ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து மாஸ்பி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பேக் சீரிஸ் டேட்டா. போன வாட்டி 2015 நடந்த பேஸ் இயர் சேஞ்ச் அப்போ 2018 பேக் சீரிஸ் டேட்டா 2 வருஷம் கழிச்சு தான் வந்தது. அப்போ மிகப்பெரிய கான்ட்ரவர்சி நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த வருஷமே பேக் சீரிஸ் வந்து கொடுத்துறதா சொல்கிறாங்க. எப்படி இந்த குயிக்காக இது நடக்குது அப்படின்னு பார்த்தா, எப்படி இந்த வித்தின் ஃபியூ மந்த்ஸ்லேயே கொடுக்க முடியுது அப்படின்னா, இந்த வருஷம் ஜிடிபிக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த டிஜிட்டல் டேட்டா செட்ஸ். நம்ம லாஸ்ட் 10 இயர்ஸில் ஏகப்பட்ட டிஜிட்டைசேஷன் நடந்துடுச்சு. டிஜிட்டலில் ஏகப்பட்ட போர்ட்டல்ஸ் வந்து நம்ம ஸ்டாக் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம். அவ்வளோ டேட்டா வந்து நமக்கு டிஜிட்டலில் லேட்டஸ்ட் டேட்டா அப்டேட்டடாக லைவாக அப்டேட் ஆகிட்டு இருக்குல்ல. அப்போ அந்த டேட்டா வச்சு தான் அப்படியே ஜிடிபி கால்குலேட்டே பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஜிடிபி கால்குலேட் பண்ணிட்டு இருந்த டேட்டா செட் எல்லாம் விட்டுட்டு புது டேட்டா செட்டை நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ எல்லாமே லைவாக அப்டேட் ஆகும். ஸோ ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியாஸ் நாமினல் ஜிடிபி ஹஸ் பின் ரிவைஸ்டு டவுன்வர்ட்ஸ் for the 3 years spanning 2023-26, which will be a negative impact on several fiscal ratios, fiscal deficit ratio இதெல்லாம். 2023-26 வரைக்கும் நாமினல் ஜிடிபி கொஞ்சம் குறையுது, ரியல் ஜிடிபி ஆனால் அதிகமாக காட்டுது. அதான் ஒரு சிலது அதிகமாக காட்டுது, ஒரு சிலது கம்மியாக காட்டுது. சரி, இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம மெத்தடாலஜியில் என்னென்னலாம் சேஞ்சஸ் இன் நியூ சீரீஸ். First, revision of base year from 2011 to 2022 to better reflect the India's economic structure. இதான் ரீபேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேர்ம் ரீபேசிங் அப்படின்னா என்னதுன்னா பேஸ் இயரை மாற்றுறது தான் ரீபேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ப்ரிலிம்ஸ் கொஸ்டினில் ரீபேசிங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். நம்ம பேஸ் இயர் சேஞ்ச் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ ஏன் வந்து பேஸ் இயரை மாற்றுறோம் அப்படின்னா, நம்ம எக்கானமி வந்து இவால்வ் ஆகிட்டே இருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், எக்கனாமிக்ஸ் இஸ் வெரி டைனாமிக், இட் வில் இவால்வ். டெய்லி பேசிஸில் எக்கனாமிக்ஸ் மாறும். அப்படி இருக்கும்போது consumption basket is changing. What people consumed in 2011 is not being consumed now. இது நம்ம சிபிஐயோட பேஸ் இயர் வீடியோ பார்க்குறப்பே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ மக்களோட கன்சம்ஷன் பேட்டர்ன் மாறுது, எக்கானமியோட நேச்சர் மாறுது, எது எக்கானமியை ப்ரொப்பல் பண்ணுதுன்னு மாறுது. அண்ட் எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் வந்து இந்தியன் எக்கானமியை பயங்கரமாக சேஞ்ச் பண்ணியிருக்கு பிகாஸ் ஆஃப் ஏகப்பட்ட டிஜிட்டைசேஷன். ஸோ யூபிஐலாம் வந்திருக்கு, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ எக்கானமியோட ஸ்ட்ரக்சர் டோட்டலாகவே மாறிடுச்சு. ஸோ மாறணும். யுனைடெட் நேஷன் சிஸ்டம் ஆஃப் நேஷனல் அக்கௌண்ட்ஸ் 2008 ஓட கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஜிடிபி எல்லாம் சேஞ்ச் பண்ணுவோம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எவ்ரி 5 இயர் வந்து நீங்கள் பேஸ் இயர் மாற்றணும். எவ்ரி நேஷன் மஸ்ட் சேஞ்ச் பேஸ் இயர் எவ்ரி 5 இயர். நம்ம இந்த எவ்ரி 5 இயரை நிறைய வாட்டி கடைப்பிடிச்சிருக்கோம். 2000 இப்போ வந்து 1999 பேஸ் இயராக வச்சு பண்ணாங்க. அப்புறம் 2006 ஒரு வாட்டி பேஸ் இயரை மாற்றினாங்க. அந்த மாதிரி நம்ம அப்பப்போ மாற்றிட்டு தான் இருந்திருக்கோம்.
ஆனால் வந்து இப்போ வந்து 11 வருஷம் ஆயிடுச்சு, சாரி 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு பேஸ் இயரை மாற்றி. 2015 மாற்றணும், இப்போ 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இல்லாமல் எவ்ரி 5 இயர்ஸ் மாற்றினா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ எவ்ரி 5 இயர்ஸ் மாற்றினா தான் வேல்யூ அக்யூரேட்டாக இருக்கும். இப்போ 2011 பேஸ் இயராக வச்சுட்டு இப்போ நம்ம கால்குலேட் பண்ணும்போது நம்ம கிடைக்கிற டேட்டா வந்து சரியான டேட்டாவாவே அப்படிங்கிற கொஸ்டினே வரும். So the new base then serves as a reference point for estimating GDP and its components as இதுவே இதை வச்சு இப்போ சிபிஐ வேல்யூ, ஐஐபி வேல்யூ, இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வேல்யூ எல்லாத்தையும் மாற்ற போகிறோம். சிபிஐ இது ஆல்ரெடி மாற்றிட்டோம். இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனுக்கும் இதே பேஸ் இயரை வச்சு நம்ம டேட்டா வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். சிபிஐக்கு பேஸ் இயர் என்னவா வச்சோம்? 2024 வச்சோம். இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனுக்கும் ஜிடிபிக்கும் 2022-23 பேஸ் இயராக வைக்கிறோம். ஒய் ஜிடிபி பேஸ் இயர் ஹஸ் பின் ரிவைஸ்ட்? ஸோ த இயர் ஏன் வந்து 2022 செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா, 2011க்கு அப்புறமா நம்ம எந்த பேஸ் இயரை செலக்ட் பண்ணோம்? பேஸ் இயரை பொதுவாக எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த வருஷம் வந்து நீங்கள் பேஸ் இயரை மாற்றுறீங்களோ அதுக்கு முந்தின 5 இயர்ஸ்லேருந்து ஒரு இயரை தான் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம 2015 சேஞ்ச் பண்ணோம். 2015க்கு முந்தின 5 இயர்ஸில் எந்த இயர்னு செலக்ட் பண்ணும்போது தான் 2011 செலக்ட் பண்ணாங்க. இப்போ 2026 மாத்திரமா, இப்போ இதுக்கு முந்தின வருஷங்களில் 5 வருஷத்துல எந்த வருஷத்தை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா 2021, 21-22 இது ரெண்டுமே பேண்டமிக்னால பயங்கரமாக பாதிக்கப்பட்ட வருஷம். ஸோ ரிஜெக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிறது 22-23. அது ஓரளவு ஓகே, மான்சூனும் ஓகே தான். ஆனால் உக்ரைன் வார் நடந்தது, இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்தது, பட் ஓகே அதை வச்சுக்கிறோம். அப்புறம் 2023யும் 2024லையும் திரும்ப குளோபல் அன்சர்டனிட்டிஸ்லாம் வந்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம், the first year after the 2 waves of pandemic choose பண்ணிக்கலாம் அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கோம். has been selected as new year represent the most recent normal period after the pandemic related disruptions. the year வந்து heavily impacted by covid pandemic, அதனால வந்து கன்சம்ஷன் பேட்டர்ன்லாம் மாறிச்சு. ஸோ அதனால 22-23 நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது அசஷன் ரீசனிங் டைப்பில் ஏன் வந்து 22-23 வாஸ் சோசன் அப்படிங்கிறதே அசஷன் ரீசனிங்கில் கேட்கலாம். ஜிடிபி பேஸ் இயர் வாஸ் சேஞ்ச் டு 2022-23 கீழே ரீசன் கொடுக்கலாம். ஸோ அதனால வந்து நீங்கள் பார்க்கலாம். பேஸ் இயர் இஸ் ரிவைஸ் பீரியாடிக்கல் டு ரிஃப்ளெக்ட் தி ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட் டு இம்ப்ரூவ் தி அக்யூரசி ஆஃப் எக்கனாமிக் எஸ்டிமேட்ஸ் ஜென்ரலி அக்கம்பனிட் பை மெத்தடாலஜிக்கல் ரிஃபைன்மெண்ட்ஸ். ஸோ அதுதான் வந்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து டேட்டா சோர்சஸ். ஸோ புது ஜிடிபி சீரீஸ்க்கு நம்ம என்னென்னலாம் டேட்டா சோர்சஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டஸ் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியாது. ஓகே, எக்கனாமிக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தான் புரியும். எக்கனாமிக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்களுக்கு ஜிடிபினால என்னன்னு தெரியலனா எங்கேருந்து உங்களுக்கு புரியும். ஸோ அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியணும்னா ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் நான் போட்ட ஃபவுண்டேஷனல் வீடியோஸில் ஜிடிபிக்கான 3 வீடியோ இருக்கும். 3 வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ யூ கேன் கோ அண்ட் see that. Over the past decade, Indian economy has evolved with the expansion of renewable energy and digital services. ஸோ இப்போ நியூ என்னென்ன டேட்டா சோர்ஸ் போன வாட்டி நம்ம என்ன சேஞ்ச் பண்ணாங்க, 2011-15 அனௌன்ஸ்மெண்ட்டில் நம்ம ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற சர்வேவை யூஸ் பண்ணாமல் அப்போவே நம்ம என்ன பண்ணோம், என்எஸ்எஸோட சர்வே வேணாம், நம்ம ஒரு டிஜிட்டல் டேட்டா பேஸை யூஸ் பண்ணலாம். அன்றைக்கி நமக்கு ஒன்று தான் இருந்துச்சு, MCA21 ஒரு வெப்சைட் இருக்குது, அவன்கிட்ட ஒரு டேட்டா பேஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம், லைவ் அப்டேட் கிடைக்கும்னு மாற்றணும். அப்போது ஒன்று தான் இருந்தது. இப்போ நம்மக்கிட்ட 10 இருக்குது, 15 இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அன்றைக்கி எப்படி ஒரு சர்வே வேணால் நம்ம டேட்டா போகலாம், டேட்டா பேஸுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி இப்போயும் வந்து ஒரு டிஜிட்டல் டேட்டா பேஸுக்கு நம்ம போகிறோம். ஸோ ரேபிட் டிஜிட்டைசேஷன், அவைலபிலிட்டி ஆஃப் ஹை ஃப்ரீக்வன்சி டேட்டா. ஹை ஃப்ரீக்வன்சி டேட்டானா ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் டேட்டா சேஞ்ச் அப்டேட் உங்களுக்கு லைவாக கிடைக்கிறது. ஸ்ட்ரென்தனிங் தி ப்ரிசிஷன் ஆஃப் நேஷனல் அக்கௌண்ட்ஸ். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் இதை வந்து பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹவுஸ் ஹோல்ட் செக்டருக்கு என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து நம்ம ஹவுஸ் ஹோல்டோடைய கன்சம்ஷனை மெஷர் பண்ணுறதுக்கு என்எஸ்எஸோட சர்வீஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சர்வே யூஸ் பண்ணல, முன்னாடி வந்து ப்ராக்ஸி இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட ஐடியா என்ன அப்படின்னா, 2011 பேஸ் இயராக சூஸ் பண்ணுறீங்களா, 11ல் ஹவுஸ் ஹோல்டோடைய கன்சம்ஷன் என்ன, அதாவது CGIXல சி காம்பனண்ட் அது என்னவா இருக்குங்கிற ரேஷியோ நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த CGIXன்னு இருக்கா, இதில் ஹவுஸ் ஹோல்டோடைய கன்சம்ஷன் என்ன பர்சன்டேஜ் இருக்குது, அன்னைக்கு ஹவுஸ் ஹோல்டு கன்சம்ஷனுக்கு ஜிடிபிக்கு என்ன ரேஷியோ இருக்குது அப்படிங்கிற அந்த ரேஷியோ எடுத்துக்கிறோம். அந்த ரேஷியோ ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு அடுத்த வருஷம்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த ரேஷியோ வச்சு டேரெக்டாகவே வந்து வேல்யூ போட்டுக்கிறோம். இப்போ வந்து இந்த ஐயோட வேல்யூ இப்படி இருக்குன்னா சியோட வேல்யூ இவ்வளோ தான் இருக்கும். ஸோ வி ஆர் நாட் கோயிங் அண்ட் கேல்குலேட்டிங். நம்ம என்ன பண்ணுறோம், 2011ல் என்ன ரேஷியோ இருந்ததோ 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குன்னா அந்த ரேஷியோ வச்சு அப்படியே அடுத்த எல்லா வருஷத்துக்கும் கன்சம்ஷன் வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ சிம்பிளாக அப்படி வச்சுக்கலாம், C+G+I+X இது 4த்தையும் சேர்த்தா தான் நமக்கு ஜிடிபி அப்படிங்கிற வேல்யூ வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சி வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த வருஷம் என்ன பண்ணுவோம்னா ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வேவோட டேட்டா வச்சுட்டு 2011க்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வருஷம் நம்ம என்ன பண்ணுறோம், ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷனோடைய வேல்யூக்கும் அதர் ப்ராக்சிஸ், இப்போ நம்ம மார்க்கெட்டில் இப்போ வேறு, இப்போ நம்ம சிம்பிளாக எடுத்துக்கலாம், இப்போ வந்து டோட்டல் ஜிடிபியே நம்ம எடுத்துக்கலாமே, கண்ட்ரியோட ஜிடிபி வந்து 100ன்னு இருக்கிறப்போ ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 16 இருக்குது. ஸோ அப்போ இதோட ரேஷியோ வந்து
60/100. அப்போ இதை வந்து நம்ம 2/5 போடலாம். 2:5 ரேஷியோ அப்படின்னு எடுத்துக்கிறோமா, அப்போ ஜிடிபிக்கும் கன்சம்ஷன் சிக்கும் 2:5 ரேஷியோ அப்படின்னு தானே இதை எடுத்துக்க முடியும். ஸோ சி இஸ் டு ஜிடிபி. ஸோ ஜிடிபி வேல்யூ 100 அப்படின்னா சி வேல்யூ 60. நான் 60ங்கிறது எதை வச்சு சொல்கிறேன், கரண்ட் எக்கனாமிக் சர்வேவோட வேல்யூ வச்சு சொல்கிறேன். ஸோ அப்போ 2:5 அப்படிங்கிற ரேஷியோ வருது. ஸோ அப்போது ஒரு வாட்டி இந்த 2:5 தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த வாட்டி வந்து நம்ம சி தனியாக போய் கால்குலேட் பண்ண போகிறது இல்லை. ஜிடிபி வேல்யூ என்ன கிடைக்குதோ அதுலேருந்து 2:5 ரேஷியோவில் சி வேல்யூ தனியாக சொல்லிப்போம். ஸோ அந்த மாதிரி ரேஷியோஸை வச்சு தான், ப்ராக்சிஸை வச்சு தான் நம்ம வந்து ஜிடிபியை எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லாமல் ஹவுஸ் ஹோல்டுக்கு இனிமேல் நம்ம ரெகுலர் சர்வே பண்ணலாம். எப்படி ரெகுலராக பண்ண முடியும், நம்மக்கிட்ட தான் எல்லாம் டிஜிட்டலாக அப்டேட் ஆகிட்டே இருக்கு. அப்படிங்கிறதுனால ரெகுலர் சர்வேக்கு வந்து போகிறாங்க, இந்த மாதிரி ப்ராக்சிஸை யூஸ் பண்ணாமல். இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்டாட்டிஸ்டிக்கலி டூ டெப்த்தாக போயிட்டு இதெல்லாம் அனலைஸ் பண்ணணுங்கிற அவசியமே நமக்கு கிடையாது. பேசிக் கீவேர்ட்ஸ் என்ன, பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, ப்ராக்சிஸும் ரேஷியோஸும் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக சர்வே பண்ணுறாங்க. இந்த ஒரு லைனில் புரிஞ்சுக்கிட்டா போதும். அது ஸ்டாட்டிஸ்டிக்கல் படிக்கிறவங்க போய் அதை படிச்சுக்கிட்டோம். இல்லை நீங்கள் நாளைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் ஆனீங்கன்னா போய் படிங்க, சரியா? அது வரைக்கும் நம்ம யூபிஎஸ்சி பாஸ் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு டெப்த்து போக வேணாம். ஸோ இதுக்கு என்ன சர்வே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனுவல் சர்வே ஆஃப் அன்இன்கார்பரேட்டட் சர்வீசஸ் அண்ட் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற இந்த சர்வேவும் பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வேவையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ பிஎல்எஃப்எஸ் சர்வேயோட வேல்யூவையும் ஆனுவல் சர்வே ஆஃப் அன்இன்கார்பரேட்டட் செக்டர்ஸ் ஆஃப் என்டர்பிரைஸ் அப்படின்னு இது ரெண்டுமே யார் பண்ணுறா அப்படின்னா என்எஸ்ஓ தான் பண்ணுது. அவங்க பண்ணுற இந்த 2 சர்வேயோட டேட்டா வச்சு இனிமேல் ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போது சேஞ்ச் இன் டேட்டாவில் நம்ம முதல் பாயிண்ட், அப்போ வெறும் MCA 21 ஒன்று எழுதணும், இப்போ 9 எழுத போகிறோம். ஸோ முதல் சேஞ்ச் வந்து ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷனுக்கு வந்து நம்ம வந்து ஆனுவல் சர்வே ஆஃப் அன்இன்கார்பரேட் சர்வீசஸும் பிஎல்எஃப்எஸோட டேட்டா வச்சுக்கிட்டு சி வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறோம். அடுத்து முக்கியமான டேட்டா பேஸ் வந்து ஜிஎஸ்டி டேட்டா. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா ஜிஎஸ்டி நெட்ஒர்க்கில் அவ்வளோ டேட்டா கொட்டி கிடக்குதுன்னு. ஸோ ஜிஎஸ்டியோடைய எவ்ரி குவார்டர் வைஸ் டேட்டா நம்ம வந்து இதுலேருந்து எடுத்துக்க போகிறோம். ஜிஎஸ்டி டேட்டா சப்போர்ட்ஸ் தி அலோகேஷன் ஆஃப் ஆல் இந்தியா பிரைவேட் கார்பரேட் சர்வீசஸ். ஸோ கார்பரேட் சர்வீசஸ், இப்போ கார்பரேட் செக்டருடைய பிரைவேட் கார்பரேட் செக்டருடைய கன்சம்ஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜிஎஸ்டி டேட்டாவை ஒரு ப்ராக்சியாக வச்சுக்கணும். ஸோ எவ்வளோ பொருள் விற்றுருக்கு, எவ்வளோ டேக்ஸ் வந்து கலெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வச்சு கார்பரேட் செக்டருடைய சேல்ஸும் எக்ஸ்பெண்டிச்சர்ஸும் நம்ம இதுலேருந்து கொண்டு வரோம். எதுக்கு அப்படின்னு மெயினில் பார்த்தீங்கன்னா, மெயின்லி வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் நான் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். மேனுஃபேக்சரிங் செக்டருடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கும் நான் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஸோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இல்லாமல் நான் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கான பெர்ஃபார்மன்ஸையும் நம்ம ஜிஎஸ்டி டேட்டா வச்சு மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சர்வே வச்சுருப்போம், அந்த சர்வே இல்லாமல் ஜிஎஸ்டி டேட்டாவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அண்ட் குவார்டர்லி எஸ்டிமேட். ஸோ நம்ம பார்த்தோம்னா ஜிடிபி எப்போவுமே வந்து நம்ம எவ்ரி குவார்டர் கால்குலேட் பண்ணுவோம். எவ்ரி குவார்டர் கால்குலேட் பண்ணதை ஆட் பண்ணி தான் ஆனுவல் வேல்யூ கொடுப்போம். ஸோ குவார்டர்லி கால்குலேஷனுக்கு ஜிஎஸ்டி டேட்டா பெட்டராக இருக்குது. ஆனால் ஜிஎஸ்டியும் குவார்டர்லியாக தான் நமக்கு வந்து என்ன ஆகுது, ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஆனுவல் டேட்டா மந்த்லி டேட்டா வந்தாலும் ஸோ குவார்டர்லி எஸ்டிமேஷனுக்கு வந்து இது வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஸோ அதான் வந்து ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போதைக்கு என்னென்ன சர்வே வந்து ஆட் ஆகிட்டே வருதுங்கிறத மட்டும் பார்த்துட்டே வாங்க. ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரி, பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே, ஜிஎஸ்டி டேட்டா. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டேட்டா இஸ் யூஸ்டு ஃபார் கால்குலேஷன் ஆஃப் நியூ ஜிடிபி சீரீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 5 கொடுக்கலாம். அதில் இப்போ 3 பார்த்துட்டோம். ஓகே, அடுத்தது வந்து வாகன் டேட்டா பேஸ். இது எதுக்குன்னா டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் ஓட பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு வாகன் அப்படின்னு ஒன்று இருக்குது. வாகன்னா என்னதுன்னா, எத்தனை நம்ம இந்தியாவோட என்டையர் வெஹிக்கிள்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டா. நீங்கள் புது வண்டி வாங்குறப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களே, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டா எந்த வண்டி மாடல், எந்த பேரில், யார்கிட்ட, அந்த ஆர்சியில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது வாகனில் தான் போய் ரெஜிஸ்டர் ஆகும். ஃபைன்லாம் இப்போ நீங்கள் டிராஃபிக்லையும் வாகனில் தான் போய் கட்டுறீங்க, கரெக்டாக? வாகனில் போய் உங்கள் வண்டி நம்பர் போட்டால் உங்கள் அட்ரஸ் வந்துடும், உங்கள் அட்ரஸ் போட்டால் உங்கள் வண்டி நம்பர் வந்துடும். இந்த மாதிரிலாம் அதுலேருந்து நீங்கள் போய் எடுக்கலாம். ஸோ அப்போ இந்த வாகன் டேட்டா தான் வந்து சி காம்போனன்ட். எதுக்கான சி காம்போனன்ட் யூஸ் பண்ணுறோன்னா, ஹவுஸ் ஹோல்ட்ஸோடைய டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸோடைய கன்சம்ஷனை மெஷர் பண்ணுறதுக்கு ப்ராக்சியாக யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஓகே, ஸோ இது வந்து வாகன் டேட்டா எல்லாமே டிஜிட்டல் போர்ட்டல். அடுத்தது வந்து பப்ளிக் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ பப்ளிக் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து எதுக்குன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ஸ்பெண்டிங்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஜிடிபியில் சர்வீசஸ்க்குள்ள பப்ளிக் சர்வீசஸை 3 பிரிப்போம். என்னென்ன பிரிப்போம்? ஹோட்டல் சர்வீசஸ், ட்ரேடுன்னு ஒன்று பிரிப்போம். அப்புறம் ரியல் எஸ்டேட்டு, நம்ம ஜிடிபியோடைய செக்டரை பிரைமரி அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீசஸ்னு பிரிப்போம். சர்வீசஸை 3 செக்டராக பிரிப்போம். அதில் ஒரு செக்டர் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கவர்மெண்ட்னு இருக்குல்ல. அப்போ அந்த காம்பனண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டோடைய ஸ்பெண்டிங்ஸை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ண போகிறோம்னா, பிஎஃப்எம்எஸ் டேட்டாவை யூஸ் பண்ண போகிறோம். பிஎஃப்எம்எஸ்ங்கிறது இன்னொரு போர்ட்டல். இந்த போர்ட்டல் எதுக்குன்னா, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஃபண்டை ஸ்டேட்டோட கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கும், ஸ்டேட்லேருந்து டிஸ்ட்ரிக்டோட அக்கௌண்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கும், டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கன்சூமர் கொடுக்கறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், டைரக்டாக கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து மக்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் போடுறோம்ல,
அதை போடுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சிஸ்டம் தான் பப்ளிக் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த பிஎஃப்எம்எஸ்ல தான் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்டையர் எக்ஸ்பெண்டிச்சரையும் சென்ட்ரல் கவர்மெண்டோட எல்லா எக்ஸ்பெண்டிச்சரும் மெஷர் ஆகிற ஒரு போர்ட்டல் எதுனா இதுதான். ஸோ அப்போ அதுலேருந்து டைரக்ட் டேட்டா எடுக்கிறோம். சர்வேலாம் பண்ணி ப்ராக்சி டேட்டாலாம் இல்லை, ஃபுல் டேட்டாவே எடுக்கிறோம். ஸோ அப்போ மோர் அக்யூரசி வந்து நமக்கு கிடைக்கும். பிஎஃப்எம்எஸ் வெப் பேஸ்ட் ஆன்லைன் சிஸ்டம் தட் ப்ரொவைட்ஸ் தி மாடியூல் ஃபார் எண்ட் டு எண்ட் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ். ஸோ கலெக்ஷன் எவ்வளோ, ரெசிப்ட்ஸ் எவ்வளோ, அக்கௌண்டிங் எல்லாமே ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் வரைக்கும் நமக்கு கிரானுலர் டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. கிரானுலாரிட்டி அப்படின்னா ரொம்ப நுணுக்கமான டேட்டா வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்புறம் ரீசெண்டாக வந்து என்எஸ்எஸ்ஓ வந்து நிறைய சர்வே வந்து பண்ணுறாங்க. என்எஸ்எஸ்ஓன்னு இல்லை, பல டிபார்ட்மெண்ட் பண்ணுற சர்வே டேட்டா இருக்குது. புதுசாக எல்லா மினிஸ்ட்ரியும் ஒரு சர்வே பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இந்தியன் கிராஸ்லேண்ட் ஃபார்டர், இது சும்மா பாருங்கள், எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண வேணாம், சும்மா ஒரு வாட்டி பார்த்து இப்படி ஒன்று இருக்குங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கலாம். இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை, இவ்வளோ நேரம் நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சும்மா பாருங்கள், இந்தியன் கிராஸ்லேண்ட் அண்ட் ஃபார்டர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற இன்ஸ்டியூட் வந்து அக்ரிகல்ச்சரல் வேல்யூவில் இந்த வெட்டினரி சயின்சஸ் அண்ட் லைஃப் ஸ்டாக் செக்டரை மெஷர் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு சர்வே பண்ணுறாங்க. அதை வச்சு நம்ம அது ஒரு ப்ராக்சியாக யூஸ் பண்ணுறோம் அக்ரிகல்ச்சருக்கு. அடுத்து வந்து ஃபிஷரிஸ்க்காக சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அவங்க வந்து தே ஆர் டூயிங் அண்ட் சென்ட்ரல் இன்லேண்ட் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து தே ஆர் ஆல்சோ இன்கார்பரேட்டிங் அ சர்வே. அதை வச்சு ஃபிஷரிஸ் டேட்டா எடுக்கிறோம். எல்லாமே என்எஸ்ஓ போயிட்டு சர்வே பண்ணல, முன்னாடி வரை என்எஸ்ஓ இருக்கும், அவங்க சர்வே பண்ணுவோம், அதை வச்சு எடுப்போம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸாக போகிறோம். இதுதான் கிரானுலாரிட்டி, நுணுக்கமாக போகிறது. ஸோ இந்தியன் கிராஸ் அண்ட் ஃபாடர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணால் பேக்ரவுண்ட் ஒர்க்கில் இந்த இன்ஸ்டியூட் பற்றி படிக்கணும். இந்தியன் கிராஸ் அண்ட் ஃபாடர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னா என்ன, அது ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். நேஷனல் டைரி ரிசர்ச் இன்ஸ்டியூட்டோடைய டேட்டாவிலேருந்து நம்ம மில்கான டேட்டாவை நேஷனல் டைரி ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேருந்து எடுக்கிறோம். ஸோ இது ஒரு அப்கிரேடு. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி வந்து இந்தியாவுடைய டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் பற்றி ஒரு ரிசர்ச் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டேட்டா வச்சு தான் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸை மெஷர் பண்ணுறோம். வாகனும் டிரான்ஸ்போர்ட்டுக்கு தான், ஜேஎன்யூவோட ரிசர்ச்சும் டிரான்ஸ்போர்ட்டுக்கு தான். ஸோ அப்போது இந்த அளவுக்கு லேட்டஸ்ட் ஸ்டடீஸை வந்து நம்ம இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். இது மூலமாக கிரானுலாரிட்டி, ரிலையபிலிட்டி இஸ் இன்க்ரீசிங். கிரானுலர்னா என்னதுன்னா, ஒரு பவுடரை அரைக்கிறப்போ எவ்வளோ மெல்லிஸாக நீங்கள் அரைக்கிறீங்க, நல்லா நைஸாக அரைச்சிருக்கீங்களா. இப்போ கொஞ்சம் இட்லி மிளகா அப்படிலாம் அரைக்கிறீங்கன்னா கொஞ்சம் கரக்கரன்னு அரைக்கணும். இப்போ அதே வேறு ஏதாவது இப்போ சப்பாத்தி மாவுனா கொஞ்சம் நைஸாக அரைக்கணும், அதெல்லாம் இருக்குல்ல, மசாலானா நைஸாக அரைக்கணும். அதுதான் கிரானுலாரிட்டி. வாட் இஸ் த மினிமம் சைஸ் ஆஃப் தி கிரானியூல், ஈச் ஒன் இண்டிவிஜுவல் கிரானியூல். ஸோ இங்கே கிரானுலாரிட்டி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மீன்ஸ் இட் இஸ் மோர் அக்யூரேட், அக்யூரஸியை டு டெப்த்தாக போய் மெஷர் பண்ணுறது. ஸோ புரிஞ்சிச்சா? இதெல்லாம் அப்படியே வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல சும்மா ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க, எதெல்லாம் உள்ள சேர்த்துருக்காங்க அப்படின்னு. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல கேட்டால் இது அப்படியே ஒரு 10 மார்க் எழுதணும், அந்த கதையை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ டேட்டா பேஸோட கதை முடிஞ்சிடுச்சு. இப்போ மெத்தடுக்கு போகலாம். ஸோ டேட்டா பேஸில் இவ்வளோ அப்டேட் இருக்குது. மெத்தடாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் டு இம்ப்ரூவ் தி அக்யூரசி. ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறது ரிஃபைன்டு டிஃப்ளேஷன் டெக்னிக். அதில் டபுள் டிஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். டபுள் டிஃப்ளேஷன். ஸோ டிஃப்ளேஷன் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பிரீஃபாக ஜிடிபி டிஃப்ளேட்டர்னா என்னன்னு பார்த்துப்போம். நம்ம இந்த டேப்லர் காலம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதை பிரீஃபாக சொல்லிடுறேன், பெருசாக வரையும், ஏன்னா நிறைய பேலன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ இயர், டி, இல்லை ப்ரைஸு, குவான்டிட்டி, நாமினல், ஜிடிபி, ரியல் ஜிடிபி. இது ஞாபகம் இருக்குல்ல. ஜிடிபி டிஃப்ளேட்டருங்கிறது ஏன் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2011 டீயோட விலை வந்து 10 ரூபா இருந்துச்சு, 10 ரூபா. இப்போ இதை மாற்றி நடத்தணும் அடுத்த வருஷத்துலேருந்து. 2022 டீயோட விலைன்னு, ஸோ டீயோட விலை 10 ரூபா இருந்தது, 10 டீ வித்துருக்கு. அப்போ நாட்டோட ஜிடிபி எவ்வளோ, டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சோல்டு அப்படிங்கிறது 100 வரும். 2015 டீயோட விலை 15 ரூபா ஆயிடுச்சு, ஆனால் 10 டீ தான் வித்துருக்கு. இப்போ ஜிடிபி வேல்யூ எவ்வளோ காட்டும், 150 காட்டும். ஸோ ப்ரொடக்ஷனில் எந்தவித ரைஸும் நடக்கலை. ஸோ இந்த 2 எக்ஸாம்பிளும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ப்ரொடக்ஷனில் எந்தவித ரைஸும் நடக்கலை. ஸோ 10 டீ தான் அப்பயும் வித்துருக்கு, 10 டீ தான் இப்பயும் வித்துருக்கு. அப்போ ஜிடிபிங்கிறது ப்ரொடக்ஷனை மெஷர் பண்ணுற ஒரு வேரியபிள். ஆனால் ஜிடிபி வந்து 100லேருந்து 150 ஆயிருக்கு, 50% இன்க்ரீஸ்ன்னு காட்டுது. இது சரியா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஜிடிபிங்கிறது ப்ரொடக்ஷனை தான் மெஷர் பண்ணும். ஆனால் இங்கே ஜிடிபி 100லேருந்து 150 ஆனதை வச்சுட்டு நம்ம நாடு வந்து 50% வளர்ந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா டீயோட ப்ரொடக்ஷன் அதிகமால டீயோட விலை தான் ஏறி இருக்கு. ஸோ விலையேற்றங்கள்னால ஜிடிபி வேல்யூ அஃபெக்ட் ஆகுது, ஜிடிபி வேல்யூ இன்ஃப்ளேட் ஆகுது. இன்ஃப்ளேட் ஆகி 100லேருந்து 150ன்னு காட்டுது. இப்படி இன்ஃப்ளேட் ஆன 150 நம்ம டீஃப்ளேட் பண்ணணும். இப்போ சிம்பிளா இன்னொன்று, இப்போ 2018 15 டீயோட விலை 15 ரூபா, 15 டீ வித்துருக்கு. அப்போ எவ்வளோ வேல்யூ இருக்கும், 225. இப்போ ஜிடிபி வேல்யூ 225னா எத்தனை மடங்கு உயர்ந்திருக்கும். ஸோ அப்போ
இதெல்லாம் இன்ஃப்ளேட்டட் வேல்யூவாக இருக்குது, ஏன்னா விலையேற்றமும் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனும் 5 ஏறி இருக்குது. இப்போ 100லேருந்து 200 ஏறி இருந்தால் தான், இப்போ 100லேருந்து 10 டீ விற்ற இடத்துல 15 டீ விற்றுருக்குன்னா, அப்போது உங்களுக்கு 50% ப்ரொடக்ஷன் ஏறி இருக்குது. கரெக்டாக 10 டீ விற்ற இடத்துல 15 டீ விற்றுருக்குன்னா 50% ப்ரொடக்ஷன் ஏறி இருக்குது. அப்போ 100 ரூபாய் மதிப்புள்ள நாமினல் ஜிடிபி 150 ஆகணும். ஆனால் இங்கே 225 இருக்குது. ஸோ ஜிடிபி வேல்யூ இஸ் இன்ஃப்ளேட்டட். இது இன்ஃப்ளேட் ஆனதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், பேசியர் அப்படிங்கிற இந்த கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், பொருளோட விலைவாசி எல்லா மாசமும் உயர்ந்துட்டே இருக்கிறதுனால இதோட இம்பாக்டை ரிமூவ் பண்றதுக்கு ஒரு இயரை சூஸ் பண்ணி அதை பேஸ் இயர் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ 2010ல இந்த 10 ரூபாய் டீயோட விலைங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பொருளோட விலை ஏறிட்டே இருக்கு, அதனால ஜிடிபி வேலை தப்பா காட்டுது. அப்போ ஜிடிபி வேலையை கரெக்டாக மெஷர் பண்ணோம்னா பேஸ் இயர்னு ஒரு இயரை சூஸ் பண்ணி அந்த இயர்ல என்ன விலை இருந்துச்சோ அதே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி we are fixing it as 10 rupees. இப்போ ரியல் ஜிடிபி கால்குலேட் பண்றோம். நாமினல் ஜிடிபி இஸ் கால்குலேட்டட் இன் கரண்ட் இயர் பிரைஸ். ரியல் ஜிடிபி என்ன பண்றோம், பேஸ் இயர் பிரைஸ்ல கால்குலேட் பண்ணிடுறோம். ஸோ 10 டீ பேஸ் இயர் இதுக்கு 10 தான். ஸோ அப்போ ரியல் ஜிடிபி 100 ரூபாய். அப்போ 2015ஓட ஜிடிபியை மெஷர் பண்ணும்போது 10 டீ வித்துருக்கு இன்ட்டு 15 ரூபான்னு போடாமல் 10 டீயை பேஸ் இயர் ப்ரைஸில் நம்ம மெஷர் பண்ணுறோம். ஏன்னா ப்ரைஸை ஃபிக்ஸ்டு வச்சுட்டா வெறும் ப்ரொடக்ஷனை மட்டும் மெஷர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால. ஸோ அப்போ 10 × 10 100 தான் காட்டும். ஸோ ப்ரொடக்ஷன் ஏறவே இல்லை, ஸோ ரியல் ஜிடிபி வேலையும் ஏறவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறோம், 2018ல் 15 டீ வித்துருக்கு, அதை கரண்ட் இயர் மேலேயே மெஷர் பண்ணாமல் பேஸ் இயரில் மெஷர் பண்ணுறோம். மெஷர் பண்ணும்போது 15 × 10 150. ப்ரொடக்ஷன் வந்து 50 மடங்கு ஏறி இருக்கு, 10லேருந்து 15 ஆயிருக்கு. ஜிடிபியும் 50 மடங்கு ஏறி இருக்கு. ஸோ இப்போ ரியல் ஜிடிபி வந்து நாமினல் ஜிடிபியில் இன்ஃப்ளேஷனரி எஃபெக்ட்னால இன்ஃப்ளேஷன் ஆயிருக்கு, அதை டிஃப்ளேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ரியல் ஜிடிபியை கால்குலேட் பண்ணுறோம் பேஸ் இயர் ப்ரைஸஸில். ஸோ இப்படி பேஸ் இயர் ப்ரைஸஸ் வச்சு கால்குலேட் பண்ணும்போது ப்ரைஸை ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு கால்குலேட் பண்ணும்போது வெறும் ப்ரொடக்ஷனை தான் அதை வந்து மெஷர் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த டிஃப்ளேட்டருங்கிற கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி டிஃப்ளேட்டரை வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது இப்போ வந்து ஜிடிபி டிஃப்ளேட்டர் இஸ் ஈக்குவல் டு நாமினல் ஜிடிபி பை ரியல் ஜிடிபி இன்டூ 100 அப்படின்னு வரும். ஸோ நம்ம நாமினல் ஜிடிபி ரியல் ஜிடிபி இங்கே 1ன்னு காட்டும், இங்கே வந்து 1.5 காட்டும், இங்கே வந்து இது வந்து 1.5 காட்டும். ஸோ இதான் வந்து ஜிடிபி டிஃப்ளேட்டர் வேல்யூ. ஸோ ஜிடிபி டிஃப்ளேட்டர் அப்படிங்கிறது இதுக்கு பேர் வந்து ஆக்சுவலி வந்து இப்போ நம்ம வந்து ஜிடிபி வந்து என்னென்ன மெத்தடில் கால்குலேட் பண்ணோம், ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸஸும் ஜிவிஏ அட் பேசிக் ப்ரைஸஸும். ஜிடிபி அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், ஜிவிஏ அட் பேசிக் ப்ரைஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிக்காம இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியாது. ஸோ நீங்கள் என்னுடைய ஃபவுண்டேஷனல் கிளாஸ் வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தா தான் இது புரியும். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆட் பண்ணுறேன், இல்லைனா ஆல் இண்டியா சிவில் சர்வீஸில் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸஸில் நம்ம ஜிடிபியை கால்குலேட் பண்ணும்போது மார்க்கெட் ப்ரைஸஸில் இந்த மெத்தடில் தான் நம்ம டிஃப்ளேட்டர் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்போ என்ன, அது மார்க்கெட் ப்ரைஸில் நாமினல் ஜிடிபி, அந்த வருஷம் பேஸ் இயரோட மார்க்கெட் ப்ரைஸ் என்ன, அது ரியல் ஜிடிபி. அப்போ அது ரெண்டுத்தில் வச்சு நம்ம நாமினல் ஜிடிபி ரியல் ஜிடிபி கால்குலேட் பண்ணுறோம். இப்போ டபுள் டிஃப்ளேஷன் அப்படின்னா என்னன்னா, ஜிவிஏ மெத்தட்லையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து டிஃப்ளேட்டரை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஜிவிஏ மெத்தடில் டிஃப்ளேட்டர் அப்ளை பண்ணுறதுக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஜிவிஏனா என்னன்னு பார்ப்போம். ஜிவிஏ அட் பேசிக் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு, எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்னா, சிம்பிளாக சொல்லணும்னா மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் இன்டர்மீடியரி கூட்ஸோட ப்ரைஸ். ஸோ இதை நீங்கள் சிம்பிளாக கொலோக்கியலாக எழுதணும்னா, ஸோ கிராஸ் வேல்யூ ஆடட். ஸோ நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் பேசிக் ப்ரைஸ்க்குள்ளே போவேன்னா கிராஸ் வேல்யூ ஆடட் இஸ் ஈக்குவல் டு, இதோட ஃபார்முலா என்ன, கிராஸ் வேல்யூ ஆடட் இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் ஆஃப் ஃபைனல் குட், ப்ரைஸ் ஆஃப் ஃபைனல் குட் மைனஸ் ப்ரைஸ் ஆஃப் இன்டர்மீடியட் குட். கரெக்டா? ஸோ என் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்குலாம் நம்ம சப்ளை செயின் ஞாபகம் இருக்கும். டீ எஸ்டேட்டில் டீ ப்ரொடியூஸ் பண்ணுறோம், 100 ரூபா மதிப்புள்ள டீ. அப்புறம் வந்து சக்ரா கோல்டு கம்பெனிக்கு போகுது, அங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு 50 ரூபா வேல்யூ எடிஷன் பண்ணி 150 ரூபாக்கு விற்பாங்க. 100 ரூபா மதிப்புள்ள டீ லீவ்ஸை வாங்கி 150 ரூபாக்கு விற்பாங்க. ஸோ நம்ம வேல்யூ ஆடட் மெத்தடில் என்ன பண்ணுவோம், வெறும் ஒவ்வொரு சப்ளை செயின்லையும் வேல்யூ எடிஷன் எவ்வளோ அப்படிங்கிறத மட்டும் வச்சுட்டு தான் ஜிடிபியை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ முடிஞ்சால் நான் ப்ரீஃபாக அதையும் சொல்லிடுறேன். ஸோ டீ லீவ்ஸ் இருக்குது, ஸோ இங்கே வந்து டீ இண்டஸ்ட்ரி இருக்குது. ஸோ 100 ரூபா மதிப்புள்ள டீ லீவ்ஸை இந்த டீ இண்டஸ்ட்ரி வாங்கி இவங்க வந்து +50 வேல்யூ எடிஷன் பண்ணி 150 ரூபாக்கு விற்பாங்க. 150 ரூபா மதிப்புள்ள டீ லீவ்ஸை தான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரும்போது இவங்க 150 ரூபா மதிப்புள்ள டீ லீவ்ஸ் வாங்கி இவங்க ஒரு 50% வேல்யூ ஆட் பண்ணி 200 ரூபாக்கு விற்பாங்க. ஸோ ஜிடிபி வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணுறப்போ ஜிவிஏ மெத்தடில் என்ன பண்ணுவோம்,
ஸோ ஜிவிஏ மெத்தடில் ஃபஸ்ட்டு வந்து இந்த 100 எடுத்துப்போம். அப்புறம் வந்து செகண்ட் லேயரில் போகிறப்போ நம்ம இந்த வேல்யூ அடிஷனை மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா வேல்யூ அடிஷன் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி 200 அப்படின்னு நம்ம கொண்டு வரோம். கரெக்டா? ஸோ என்னோட அந்த கிளாசிக் எக்ஸாம்பிள் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இது புரியும். ஸோ அதனால இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து கிராஸ் வேல்யூ ஆடடுங்கிறத கால்குலேட் பண்ணுவோம். ஸோ கிராஸ் வேல்யூ ஆடடுங்கிறது எவ்வளோ? இப்போ இந்த 50 ரூபாங்கிறது எதுலேருந்து வருது? ஸோ இங்கே வந்து கிராஸ் வேல்யூ ஆடட் எவ்வளோ? இங்கே வந்து ஃபைனல் குடோட விலை 200 ரூபாய். ஸோ இங்கே வேல்யூ அடிஷன் இஸ் ஈக்குவல் டு 200. ஸோ வேல்யூ ஆஃப் ஃபைனல் குடோட விலை 200 மைனஸ் இன்டர்மீடியரி குட் எவ்வளோ? 150. ஸோ அப்போ வேல்யூ அடிஷன் எவ்வளோ? 50. ஸோ அப்போ வேல்யூ ஆடடுங்கிறது எதை வச்சு கால்குலேட் பண்ணுறோம்? ப்ரைஸ் ஆஃப் ஃபைனல் குட் மைனஸ் ப்ரைஸ் ஆஃப் இன்டர்மீடியரி குட். ஸோ இது வந்து ஃபைனல் குட், இதுலேருந்து இன்டர்மீடியரி குடோட வேல்யூ மைனஸ் பண்ணும்போது நமக்கு வேல்யூ ஆடட் கிடைக்குது. ஸோ டபுள் டிஃப்ளேட்டருங்கிற மெத்தட் என்ன அப்படின்னா, ஜிவிஏ மெத்தடில் நீங்கள் when you are calculating the real GDP, நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ப்ரைஸ் ஆஃப் ஃபைனல் கூடையும் நம்ம வந்து என்ன பண்ணிப்போம், இப்போ இதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் இயர் இருக்குது, இதுக்கு வந்து பேஸ் இயர் ப்ரைஸ் இருக்குது. உங்களுக்கு புரியுதா? ஃபைனல் கூடுக்கு கரண்ட் இயரில் ஒரு விலை இருக்கும், கரண்ட் இயரில் 200 ரூபா, பேஸ் இயரில் ஒரு விலை இருந்திருக்கும்ல, ஃபைனல் கூடுக்கு பேஸ் இயரில் ஒரு விலை இருந்திருக்கும், அதே டீ தூள் பாக்கெட்டுக்கு. அப்போ இதுக்கும் நீங்கள் ஒரு ரியல் ஜிடிபி கால்குலேட் பண்ணுறீங்க. அதே மாதிரி இன்டர்மீடியரி கூடுக்கும் வந்து என்ன இருக்கும், இதுக்கு ஒரு கரண்ட் இயர் ப்ரைஸ் இருக்கும், இதுக்கு ஒரு பேஸ் இயர் ப்ரைஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு லாஜிக் புரியுதா? ஸோ அப்போது இதுக்கும் தனியாக ஒரு ரியல் ஜிடிபி, இதுக்கும் தனியாக ஒரு ரியல் ஜிடிபியை கால்குலேட் பண்ணி அதை மைனஸ் பண்ணும்போது ரியல் ஜிவிஏ வரும். ஸோ ஜிவிஏ மெத்தட்லேயும் நாமினல் ஜிவிஏ, ரியல் ஜிவிஏ அப்படிங்கிற கான்செப்டை நம்ம கொண்டு வரோம். ஸோ கிராஸ் வேல்யூ ஆடட் இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் ஆஃப் ஃபைனல் கூடு மைனஸ் ப்ரைஸ் ஆஃப் இன்டர்மீடியரி குட் அப்படிங்கிறது பார்க்குறப்போ இது வந்து நாமினல் ஜிவிஏ. ஸோ 2026க்கு நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது 2026 ஃபைனல் கூடோட விலை என்ன, ஸோ ஃபைனல் கூடோட விலை என்ன, இன்டர்மீடியரி கூடோட விலை என்ன அப்படிங்கிறத வச்சுட்டு யூ ஆர் கால்குலேட்டிங். ஆனால் இதோட ரியல் ஜிவியை கால்குலேட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவீங்க, பேசியர் ப்ரைஸில் ஃபைனல் கூடோட விலை என்ன, பேசியர் ப்ரைஸில் பேசியரில் இன்டர்மீடியரி கூடோட விலை என்ன. ஸோ இது வந்து அட் பேசியர், பேசியரில் உங்களுக்கு ப்ரைஸ் ஆஃப் ஃபைனல் குட் மைனஸ் ப்ரைஸ் ஆஃப் இன்டர்மீடியரி குட் அட் பேஸ் இயர். ஸோ அப்போது வேல்யூ ஆடட் மெத்தடில் ஃபைனல் குடுக்கும் இன்டர்மீடியட் குடுக்கும் பேஸ் இயர் ப்ரைஸஸ். ஸோ ரெண்டுத்துக்குமே இதுக்கும் ஒரு டிஃப்ளேஷன், இதுக்கும் ஒரு டிஃப்ளேஷன். ஃபைனல் கூடோட விலைக்கும் ஒரு டிஃப்ளேட்டர் பண்ணுறோம், இன்டர்மீடியரி கூடோட விலைக்கும் ஒரு டிஃப்ளேட்டர் பண்ணுறோம். அதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி ரியல் ஜிவிஏ கால்குலேட் பண்ணுறது தான் டபுள் டிஃப்ளேஷன் மெத்தட். ஸோ அப்போ டபுள் டிஃப்ளேஷன் மெத்தட்னா என்னன்னு புரிஞ்சுச்சா? இதுதான் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. வெறும் ஜிடிபிக்கு மட்டும் நீ ரியல் ஜிடிபி கால்குலேட் பண்ணாத, ஜிவிஏக்கும் ரியல் ஜிடிபி கால்குலேட் பண்ணு. அப்போ ஜிடிபிக்கு ரியல் ஜிடிபி கால்குலேட் பண்ணுறப்போ ஒரு டிஃப்ளேட்டர் பண்ணுறோம், அப்போ ஜிவிஏக்கு கால்குலேட் பண்ணோம்னா டபுள் டிஃப்ளேட்டர் பண்ணணும். ஏன்னா ஃபைனல் கூடுக்கு ஒரு வாட்டி டிஃப்ளேட் பண்ணணும், இன்டர்மீடியருக்கு ஒரு வாட்டி டிஃப்ளேட் பண்ணணும். அப்படின்னு ரெண்டுத்துக்கும் டிஃப்ளேட் பண்ணணுங்கிறது தான் இந்த டபுள் டிஃப்ளேஷன் மெத்தட். இதுக்கு ஃபுல்லாக உட்காந்து இதான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். எக்கனாமிக்ஸ் சர்வே முடிச்சுட்டு ஒரு நாள் நிம்மதியாக இருக்கலாம், அதான் சாட்டர்டே உட்காந்து டபுள் டிஃப்ளேட்டர் மெத்தட்னா என்னென்னு உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ஃப்ரைடே தான் ரிலீஸ் ஆச்சு, நம்ம எக்கனாமிக்ஸ் சர்வே முடிக்கிற அன்னைக்கு தான் இந்த மெத்தடே ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ டபுள் டிஃப்ளேஷன் டெக்னிக் என்ன புரிஞ்சிச்சா? இவன் சிம்பிளாக ஒரு லைனில் சொல்லிட்டான், சரியா? இதை உட்காந்து போய் படித்து மண்டேல ஏற்றிக்கிறதுக்குள்ள டபுள் டிஃப்ளேஷன் இஸ் நவ் அப்ளைட். எது இருக்கு? மேனுஃபேக்சரிங் அண்ட் அக்ரிகல்ச்சருக்கு. சர்வீசஸ்க்கு யூஸ் பண்ணலையா, சர்வீஸ் அதர் செக்டர்ஸ்க்கு நம்ம எக்ஸ்ட்ராப்ளேஷன் யூஸ் பண்ண போகிறோம். மேனுஃபேக்சரிங் அண்ட் அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் நம்ம கிராஸ் வேல்யூ ஆடட் மெத்தடில் ரியல் ஜிடிபியை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த கூகுளில் போட்டிங்கன்னா கூகுளில் இது காட்டும். இப்போ இது உங்களுக்கு படித்தா உங்களுக்கு புரியும். கூகுளில் போய்ட்டு டபுள் டிஃப்ளேஷன் மெத்தட் அப்படின்னு போட்டிங்கன்னா இது வரும். ஸோ டிஃப்ளேஷன் இஸ் அ ப்ரிசைஸ் மெத்தட் யூஸ் டு கால்குலேட் தி ரியல் கிராஸ் வேல்யூ ஆடட். ஓகே, அண்ட் கான்சிக்வென்ட்லி ஜிடிபி பை செப்பரேட்டிங் போத் கிராஸ் அவுட்புட் அண்ட் இன்டர்மீடியரி அவுட்புட். ஸோ கால்குலேஷன் என்ன? ரியல் ஜிவிஏ இஸ் ஈக்குவல் டு ரியல் கிராஸ் அவுட்புட் மைனஸ் ரியல் இன்டர்மீடியட் அவுட்புட் இன்புட். ஸோ அதை மைனஸ் பண்ணும்போது இது வருது. இன் கான்ட்ராஸ்ட் சிங்கிள் டிஃப்ளேஷன் ஒன்லி அட்ஜஸ்ட் ஃபார் அவுட்புட் வேல்யூ. வெறும் மார்க்கெட் ப்ரைஸஸ்க்கு மட்டும் தான் சிங்கிள் டிஃப்ளேஷன் பண்ணுது. நம்ம டபுள் டிஃப்ளேஷனில் ஜிவிஏல ஃபைனலுக்கும் பண்ணுறோம், இன்டர்மீடியரிக்கும் பண்ணுறோம். ஸோ ஃபைனல் கூட்ஸ் இன்டர்மீடியரி கூட்ஸ் ரெண்டுத்துக்கும் டிஃப்ளேஷன் பண்ணி ரியல் ஜிவிஏ கால்குலேட் பண்ணுறது தான் டபுள் டிஃப்ளேஷன் மெத்தட். இப்போ அடுத்த வருஷம் நான் எக்கனாமிக்ஸ் நடத்துறப்போ அடுத்த வருஷம் பேட்சுக்கு இதை வேற எக்ஸ்பிளைன் பண்ண புதுசாக. அப்போ உங்களுக்கு புரியுதா? எக்கனாமிக்ஸ் நடத்துறதுல இதுதான் பிரச்சனை. எவ்ரி இயர் வாட் ஐ ஹேவ் டு டீச் இன் தி கிளாஸ் ரூம் செஷன் இஸ் இன்க்ரீசிங். ஆனால் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் கிவன் டு ஃபேக்கல்ட்டி வில் பி கான்ஸ்டன்ட். ஏன்னா அப்போ தான் 1 இயரில் உங்களுக்கு கோர்ஸ் முடிக்க முடியும். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், ஒரு புது டாபிக் ஆட் பண்ணுறப்போ ஒரு பழைய டாப்பிக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். எடிட்டோரியலில் 209 போய் பாருங்கள்,
அப்படின்னு கிளாஸில் சொல்லுவேன். இப்போ நடுவில் இந்த எக்கனாமிக் சர்வேல ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, சார் எக்கனாமிக் சர்வே 9 மணி நேரம் 19 ஹவர்ஸ் முடிஞ்சிச்சு, இதில் நீங்கள் அப்பப்போ எடிட்டோரியல் பாருங்கன்றீங்க, அதை வேற போய் பார்த்தா அது வரும் 50 மணி நேரம் ஆகுமே அப்படின்றாங்க. அப்போ எடிட்டோரியல் வாரம் வாரம் பார்த்துருந்தா அது ஆயிருக்காது. உங்களுக்கு புரியுதா? அண்ட் இன்னொரு விஷயம் என்னதுன்னா, எக்கனாமிக் சர்வேல இப்போ விபிஜி ராம்ஜி பற்றி ஒரு பாக்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதை நான் ஆல்ரெடி ஒரு 25 நிமிஷத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்போ நான் எக்கனாமிக் சர்வே செஷன்லேயே அது ஒரு 20 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணால் என்ன ஆகும்? அவ்வளோதான். உங்களுக்கு 18 நாள் எக்கனாமிக் சர்வே தான் நடத்தணும். அதனால தான் எடிட்டோரியல் போய் பாருங்க அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் சொல்றேன். நிறைய நான் எடிட்டோரியல் போய் பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். இந்த வருஷம் இன்னும் நிறைய சொல்லியிருப்பேன். அதை பார்க்குறப்போ எடிட்டோரியல் பார்க்காதவங்க இரிட்டேட் ஆயிடுறாங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? நான் தான் என் ப்ரோக்ராம்ல இப்படி ஒன்று இருக்கு, அதை போய் பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயில்டாக இருக்கும் அப்படின்னு என்னால் ரெஃபர் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். எக்கனாமிக் சர்வேல உங்கள் விபிஜி ராம்ஜியை பற்றி 1 ஹவருக்கு கண்டென்ட்லாம் பேசலை, ஒரு பாக்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் பேசியிருக்கேங்கிறத நான் தான் சொல்ல முடியும், வேற யாரும் வந்து சொல்ல முடியும்? அதுதான் வந்து இருக்கு. ஸோ இது கிளியரா? இப்போ டபுள் டிஃப்ளேஷன்னா என்னன்னு? ஸோ சிங்கிள் டிஃப்ளேஷன் இஸ் டிஸ்கண்டினியூ, டிஃப்ளேட்டர்ஸ் ஆர் ஆஃப். இது வந்து என்னதுன்னா 260 ஐட்டமுக்கு டபுள் டிஃப்ளேஷன் பண்ணுறாங்களாம். இந்த டபுள் டிஃப்ளேஷனை பண்ணுறதுக்கு சிபிஐ தான் ஜிடிபி டிஃப்ளேட்டருக்கு ரெஃபரன்ஸாக வச்சுருக்காங்களாம். ஸோ அப்போ வந்து இப்போ என்னதுன்னா டபுள் டிஃப்ளேஷனில் சிபிஐ இண்டிசஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஜிடிபி டிஃப்ளேட்டர் அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். இதில் இப்போ டபிள்யூடிபிஐ யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு டபிள்யூபிஐயை ஜிடிபி டிஃப்ளேட்டராக யூஸ் பண்ணுறாங்க, ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு சிபிஐயை ஜிடிபி டிஃப்ளேட்டராக யூஸ் பண்ணுறாங்க. இன்ஃப்ளேஷன் எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற அந்த ப்ராக்ஸி எடுக்கிறதுக்கு. ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டபிள்யூபிஐ யூஸ் பண்ணுறாங்க, சிபிஐ யூஸ் பண்ணுறாங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதான் வந்து மாஸ்பியோட வெப்சைட்லேருந்து. ஏன்னா நிறைய பேர் வந்து யூபிஎஸ்சி ரிலேட்டட் வெப்சைட்டில் வந்து இஃப் யூ சி ஜிடிபி பேஸ் இயர் சேஞ்ச் யூபிஎஸ்சி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு வெப்சைட்டில் கண்டென்ட் வரும். நம்ம ஐஏஎஸ் வெப்சைட்ஸில் திருஷ்டி, வாஜிராம் ஆர் வாடவர், அதில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே டபிள்யூபிஏ இஸ் யூஸ்டு ஃபார் டிஃப்ளேஷன் பர்பஸஸ் அப்படிங்கிற ஒரு லைனை வந்து வச்சுருக்காங்க. நான் அதை படித்தேன். பட் நான் மாஸ்பியோட வெப்சைட்டில் போய் மாஸ்பி பிடிஎஃப் ஃபுல்லாக படிக்கிறப்போ ஒரு சில கூட்ஸுக்கு தான் டபிள்யூபிஐ யூஸ் பண்ணுறாங்க, ஒரு சில கூட்ஸுக்கு சிபிஐ தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அதில் தெளிவாக இருக்குது. ஸோ அதனால் சம்டைம்ஸ் இந்த மாதிரி சம்மரிஸ் படிக்கிறப்போ இது மிஸ் ஆகலாம். அதுக்காக இப்போ நீங்கள் போய்ட்டு மாஸ்பியோட ஃபுல் ஜிடிபியும் படிக்க முடியாது. இந்த மாதிரி நான் நடத்தினா கேட்டுக்கோங்க, அவ்வளோதான். இவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும். நான் படிக்கணும், அது என் கடமை. நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் கதை கேட்டுக்கிட்டா போதும், அவ்வளோதான். இவ்வளோதான் இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்டகிரேஷன் ஆஃப் சப்ளை யூஸ் டேபிள்ஸ். இப்போ அடுத்த மெத்தட் வந்து எஸ்யூடி, சப்ளை யூஸ் டேபிள் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்டை பார்க்க போகிறோம். வாட் இஸ் எஸ்யூடி அப்படிங்கிறது? சப்ளை யூஸ் டேபிள். இது வந்து கிட்டத்தட்ட டிஸ்கிரிபன்சிக்குள்ள தான். இப்போ நம்ம ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைசஸ், ஜிவிஏ அட் பேசிக் ப்ரைசஸ். ஸோ இது எது இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைசஸ் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் யூஸ் பண்ணுறோம். எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் யூஸ் பண்ணி நம்ம டிமாண்ட் சைட் ஆஃப் தி ஜிடிபியை மெஷர் பண்ணுறோம். அக்ரிகேட் டிமாண்ட் அப்படின்னு இதை சொல்லுவோம், கரெக்டாக? சி ப்ளஸ் ஜி ப்ளஸ் ஐ ப்ளஸ் எக்ஸு. ஜிடிபி அட் பேசிக் ப்ரைசஸில் வந்து நம்ம ப்ராடக்ட் மெத்தட்லேருந்து தான் ஜிவிஏ அட் பேசிக் ப்ரைசஸை டிடெக்ட் பண்ணுவோம். ப்ராடக்ட் மெத்தடில் ஜிடிபியை கால்குலேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் சாக்ஸ், ப்ரொடக்ஷன் சப்சிடிஸை அதை ஃபேக்டரின் பண்ணோன்னே உங்களுக்கு ஜிவிஏ அட் பேசிக் ப்ரைசஸ் கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராடக்ட் மெத்தடில் யூஸ் பண்ணுவோம். இது மெஷர்ஸ் தி சப்ளை சைடு. ஸோ எக்கானமியோடைய டிமாண்ட் எவ்வளோ, எக்கானமியோட அக்ரிகேட் டிமாண்ட் எவ்வளோ, அக்ரிகேட் சப்ளை எவ்வளோ அப்படிங்கிறது மெஷர் பண்ணுறது தான் ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸஸும் ஜிவிஏ அட் பேசிக் ப்ரைஸஸும். இந்த ரெண்டு வேல்யூம் தியரிட்டிக்கலி ஒன்றா இருக்கணும். ஏன்னா நம்ம 2 ஃபேக்டர் மாடலில் பார்க்குறப்போ ப்ராடக்ட் மெத்தட், இன்கம் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் ஆல் வேல்யூ ஆர் சேம். பட் ப்ராக்டிக்கலாக மெஷர் பண்ணுறப்போ கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஜிடிபியோட கிராஃப் இப்படி இருக்குன்னு வைங்க. இது ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸஸ். நீங்கள் ஜிவிஏயோட கிராஃபை பிளாட் பண்ணீங்கன்னா அதோட ட்ரெண்ட் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஜிவிஏ அட் பேசிக் ப்ரைஸஸ். ஆனால் தேர் வில் பி அ கேப், டிஸ்கிரிபன்சி. இந்த கேப்பை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? டிஸ்கிரிபன்சி. டிஸ்கிரிபன்சி இஸ் நாட் அன் இங்கிலீஷ் வேர்ட். இங்கிலீஷ் வேர்ட் டிஸ்கிரிபன்சினாலும் அதுதான் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கிறது. இங்கே டிஸ்கிரிபன்சி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் அ டெக்னிக்கல் வேர்ட். அதோட டெஃபினேஷன் என்னன்னா, the discrepancy of a same indicator showing different value when calculated in 2 different methods. வேற மெத்தடில் ஒரே வேல்யூ நீங்கள் கால்குலேட் பண்ணுறப்போ வேற அவுட்புட்ஸ் உங்களுக்கு ரீடிங்ஸை கொடுக்கறது தான் டிஸ்கிரிபன்சி. ப்ராடக்ட் மெத்தடில் ஒரு ஜிடிபி வேல்யூ வருது, எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் ஒரு ஜிடிபி வேல்யூ வருது. இதை தான் டெக்னிக்கலாக டிஸ்கிரிபன்சியை டிஃபைன் பண்ணுறாங்க. The term discrepancy in GDP calculation can be defined as what? Is best defined as what? அப்படின்னு தான் நமக்கு
எக்ஸாமில் கேள்வி வரப்போகுது. அந்த புரிதல் இருந்தால் போதும். இந்த டிஸ்கிரிப்பன்சி வந்து வைடன் ஆகிட்டே இருந்தால் அது வந்து நல்ல ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர்மெண்ட்டுக்கு அழகில்லை. ஸோ அப்போ இந்த டிஸ்கிரிப்பன்சியை குறைக்கிறதுக்காக தான் எஸ்யூடி டேபிள்ஸ், சப்ளை யூஸ் டேபிளை பயன்படுத்துகிறாங்க. சப்ளை யூஸ் டேபிள். ஸோ சப்ளை யூஸ் டேபிளில் என்ன பண்ணுறாங்க? இப்போது சிம்பிளாக பார்ப்போம். இப்போ இந்த எக்கனாமியோட சப்ளை சைடு எதை காட்டுது? பேசிக் ப்ரைஸு காட்டுது. டிமாண்ட் சைடு எதை காட்டுது? உங்களுக்கு வந்து இந்த மெத்தடில் காட்டுது, எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடு காட்டுது. ஸோ அப்போது சப்ளை பண்ணுறவன் ஒரு விலையில சப்ளை பண்ணுறாங்க, கன்சியூம் பண்ணுறவன் ஒரு விலையில கன்சியூம் பண்ணுறான். அது ரெண்டுத்துக்குள்ள இருக்க வேரியேஷனால தான் இங்கே டிஸ்கிரிப்பன்சி வருது. அப்போது அது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி அந்த டிஸ்கிரிப்பன்சியை குறைக்கணும்னா இது சப்ளை பண்ணுறவன் என்னென்ன விலைக்கெல்லாம் சப்ளை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற லிஸ்ட் எடுக்க போகிறோம். இப்போ ஜிடிபியை கால்குலேட் பண்ணுறப்போ நம்ம கிளாசிக்கலாக இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துப்போம். இந்த வாட்டர் பாட்டில் தான் நம்ம என்றைக்குமே எக்ஸாம்பிளாக எடுத்துருக்கோம். இந்த வாட்டர் பாட்டிலை ப்ரொடியூஸ் பண்ண வாட்டர் பாட்டில் கம்பெனி 80 ரூபாய்க்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கான். அப்போ வாட்டர் பாட்டிலுங்கிற டேட்டா வந்து இந்த சப்ளை யூஸ் டேபிளில் வாட்டர் பாட்டில்னு இருக்கும். வாட்டர் பாட்டிலுடைய சப்ளை வேல்யூ இப்போ ஜிடிபியில் நம்ம கால்குலேட் பண்ணுறப்போ நாட்டில் இருக்கிற எல்லா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸையும் எடுத்து தனித்தனியாக எண்ணி பார்த்து எடுக்கிறது இல்லை. இது வந்து ஒரு சர்வே தான். எந்த மெஷர்மெண்ட், எந்த ஒரு கூட் எடுத்தாலும் அதுக்குன்னு ஒரு சர்வே இருக்குது, ஒரு டேட்டா பேஸ் இருக்குது, அதில் இருக்கிற அந்த பேஸ்கெட் இருக்குது. இப்போ சிபிஐன்னு எடுத்துக்கிட்டால் 358 கூட்ஸ் இருக்கிற ஒரு பேஸ்கெட் தானே, 358 கூட்ஸ் இருக்கிற ஒரு பேஸ்கெட்டை தான் சிபிஐக்கு யூஸ் பண்ணுறோன்னு இப்போ பார்த்தோம். கரெக்டாக? அப்போது ஒரு பேஸ்கெட் ஆஃப் கூட்ஸை தான் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஜிடிபியை கால்குலேட் பண்ணுறதுக்கும் ஜிபிஐ மெத்தடில் ஒரு பேஸ்கெட் வச்சுருக்காங்க. அந்த பேஸ்கெட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் இப்போ எடுத்துக்கிறோம். அதில் ஒரு பொருள் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டோம். சரியா? ஜிடிபி கால்குலேட் பண்ணுறது இருக்கிற பேஸ்கெட். இந்த வாட்டர் பாட்டிலை சப்ளை பண்ணவன் உன்னோட சப்ளை வேல்யூ என்ன? 80 rupees. இந்த வாட்டர் பாட்டிலை யூஸ் பண்ணவன் வாங்குறப்போ எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கினா? 120 rupees. ஏன்னா தயாரித்தவன் சப்ளை பண்ணவன் 80 ரூபா தயாரிக்கிறான். அது வந்து ஒரு டீலர் வாங்குறான். சந்தோஷ் சூப்பர் மார்க்கெட்டில் அவர் வாங்கி வைக்கிறாரு. அவர் ஒரு 20 ரூபா போட்டு அப்புறம் டிரான்ஸ்போர்ட் காசு அதெல்லாம் சேர்த்து 120 ரூபா தான் நமக்கு விற்கிறாரு. கரெக்டா? அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் சப்ளை வேல்யூ என்ன, யூஸ் வேல்யூ என்ன, சப்ளை வேல்யூ என்ன, யூஸ் வேல்யூ என்ன எடுத்து இதோட டிஃபரன்ஸ் வந்து எடுக்கிறாங்க 40 rupees. அப்போ இந்த சப்ளை யூஸ் டேபிளுங்கிறது என்னன்னா இந்த மாதிரி ஒரு டேபிள், ஒவ்வொரு கூடுக்கும் சப்ளை வேல்யூ என்ன, யூஸ் வேல்யூ என்ன, சப்ளை வேல்யூ என்ன, யூஸ் வேல்யூ என்ன, அது ரெண்டுத்துக்குள்ள இருக்கிற கேப் என்ன அப்படிங்கிறது கொடுக்குற ஒரு டேபிள் தான் சப்ளை யூஸ் டேபிள் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதுக்கு மேலே நான் இதுக்குள்ளே போக விரும்பல. இது டூ மச் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் என்னவோ இருந்தது அந்நிய மொழியில், அதெல்லாம் எனக்கும் தெரியாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்க படிக்கட்டும். என்னோட பேசிக் புரிதலில் என்னத்தை வந்து சிம்பிளிஃபை பண்ணி சொல்ல முடியுமோ அதை சொல்கிறேன். இந்த மாதிரி சப்ளை யூஸ் டேபிளை பயன்படுத்தி இந்த டிஸ்கிரிப்பன்சி வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதை ஒரு ஃபேக்டராக எடுத்து இது ரெண்டுத்தையும் நம்ம பிரிட்ஜ் பண்ணி அதை சேமாக கொண்டு வரும். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அவ்வளோதான். இதை இப்படி புரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஜெட் ஸ்ட்ரீம் வருது, அதனால் சைக்ளோன் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஓகேன்னு சொல்கிறோம்ல, அவ்வளோதான். ஏன் அஃபெக்ட் ஆகுதுன்னா கேட்கக்கூடாது. இதுக்கும் சப்ளை யூஸ் டேபிள் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறோம்னு நம்ம சொல்கிறோம். இது ஏன் அப்படி ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியன் கிட்ட போயிட்டு அதை வந்து கேட்கலாம். பட் நம்மளோட ஸ்கோப்புக்கு அதெல்லாம் தேவையில்லை. அது ஒரு ஃபார்முலா, நானும் அந்த ஃபார்முலாவை பார்த்தேன், என்னென்னவோ பண்ணுறாங்க, அந்த சமாச்சாரம்லாம் வேணான்ட்டு இப்போதைக்கு இப்படி வச்சுக்கிட்டேன். என்னதுன்னா இப்படி சப்ளை யூஸ் டேபிள் வச்சுக்கிட்டு இந்த டிஸ்கிரிப்பன்சி பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு 400 ப்ராடக்ட் வந்து நம்மளோட பேஸ்கெட்டில் இருக்குது அப்படின்னா 400 ப்ராடக்டோடைய சப்ளை யூஸ் டேபிளில் அந்த 400 ப்ராடக்டோட சப்ளை வேல்யூ, யூஸ் வேல்யூ எடுத்து அதோட டிஸ்கிரிப்பன்சி வேல்யூ என்னன்னு எடுத்து அதோட ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்து அதை வச்சு இது ரெண்டு வேல்யூயும் ஆல்டர் பண்ணுறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கலி ஆல்டர் பண்ணி ரெண்டுத்தையும் மேக்ஸிமம் க்ளோஸாக கொண்டு வராங்க. அப்படி க்ளோஸாக கொண்டு வந்து ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவ்வளோதான் வந்து சப்ளை யூஸ் டேபிளுடைய பர்பஸ். இது வந்து ஒரு லேட்டஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்கு. இது வந்து இட் வாஸ் சஜஸ்டட் பை சிஸ்டம் ஆஃப் நேஷனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ். யுனைடெட் நேஷன்ஸ் சஜஸ்ட் பண்ண ஒரு மெத்தட் தான். 2015 நம்ம அடாப்ட் பண்ணலையா, இப்போ பண்ணுறோமா? அதான் வந்து இப்போ நம்ம ஏன் பண்ணுறோம்? இப்போ தான் நம்மகிட்ட வந்து பயங்கரமான டேட்டா பேஸ்லாம் இருக்கே, இப்போ பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணுறோம். So supply use table framework has been aligned with the national accounts to reduce the discrepancy between the production and expenditure based GDP estimates. Product method, expenditure method by matching total supply with total demand. இதனால consistency அதிகமாகுது. So improvised estimation of supply use table க்கு ஒரு டயக்ராம் போட்டிருந்தேனே, இருங்க, இங்க போட்டிருக்கேனா, அடுத்த பேஜில் வந்து போட்டிருக்கேன். ஓகே. ஸோ இதில் வந்து சப்ளை யூஸ் டேபிள்ஸ் ஆர் அக்கௌண்டிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வித் நேஷனல் அக்கௌண்ட்ஸ்
இங்க பாருங்க, SUTs explain how goods, இந்த லைனுக்கு மட்டும் வாங்க டைரக்டா, அது கொஞ்சம் ஸ்லைட் எரர். SUTs table explain how goods and services flow through the economy. On the supply side, they show how products enter the economy, either through domestic production. ஒரு எக்கானமிக்குள்ள ப்ராடக்ட் எப்படி உள்ள வருது? இப்போ வந்து ஆன் தி சப்ளை சைடு தே ஷோ ஹவு ப்ராடக்ட்ஸ் என்டர் தி எக்கானமி. ஸோ ஒரு எக்கானமிக்குள்ள ப்ராடக்ட் எப்படி என்டர் ஆகுது அப்படின்னா பை டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் ஆர் த்ரூ இம்போர்ட்ஸ். இம்போர்ட் பண்ணுறது மூலமாவோ இல்லை டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் அப்போ ப்ராடக்ட் வந்து உள்ளே வரும். அப்போ அதில் ப்ரொடக்ஷனுக்கு என்ன காஸ்ட் ஆச்சு, இம்போர்ட் பண்ணுறப்போ என்ன காஸ்ட் வந்ததுங்கிறத என்டர் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆன் தி யூஸ் சைடு பொருளை கன்சியூம் பண்ணுறவங்க தே ஷோ ஹவு தீஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் கன்சியூம்டு ஆஸ் இன்டர்மீடியரி இன்புட்ஸ். அந்த ப்ராடக்ட் வந்து இன்டர்மீடியட் இன்புட்ஸாக இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணுதா, அப்படி இல்லைனா ஃபைனல் கன்சம்ஷன் பை ஹவுஸ் ஹோல்ட் பண்ணாங்களா? ஒரு ப்ராடக்ட்டை யார் யூஸ் பண்ணுறா? இண்டஸ்ட்ரி இன்டர்மீடியட் கூட யூஸ் பண்ணாங்களா, இல்லை ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஃபைனல் கூட யூஸ் பண்ணாங்களா, இல்லை ஒரு NGO வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வந்து யூஸ் பண்ணிச்சா, இல்லை கவர்மெண்ட் வந்து யூஸ் பண்ணாங்களா? அப்படிங்கிறத வச்சு அதோட வேல்யூ வந்து எடுத்துக்கிறாங்க. இதை வச்சு ஒரு டேபிள் வந்து நம்ம வந்து உருவாக்குறோம். பை லிங்கிங் தி சப்ளை வித் யூஸ் ஈச் ப்ராடக்ட், SUT framework provides a comprehensive mechanism to integrate and balance the production. ஸோ இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச்சஸ் ஆஃப் GDP. இது மூலமாக அதை இன்டகிரேட் பண்ணி பண்ணுவாங்களாம். PIBயில் இப்படி போட்டு முடிச்சிட்டான். ஸோ சப்ளை யூஸ் டேபிள் இப்போ நீங்கள் இதை படிங்க உங்களுக்கு புரியும். ஆர் அக்கௌண்டிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வித் நேஷனல் அக்கௌண்ட்ஸ் த டீடைல் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் இம்போர்ட். சப்ளை டேபிளில் வந்து ஆரிஜின் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், யூஸ் டேபிளில் டெஸ்டினேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் இருக்கும். SUTs ஆர் எசென்ஷியல் ஃபார் பேலன்சிங் தி GDP எஸ்டிமேட்ஸ் அக்ராஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் இன்கம் மெத்தட். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ இதில் வந்து பேலன்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா டோட்டல் சப்ளையை கால்குலேட் பண்ணுறாங்க, டொமஸ்டிக் ப்ளஸ் இம்போர்ட் அண்ட் டோட்டல் யூஸை வந்து ஆட் பண்ணுறாங்க. இன்டர்மீடியட் கன்சம்ஷனுக்கு என்னென்ன வேல்யூ, ஃபைனல் கன்சம்ஷனுக்கு என்னென்ன வேல்யூ. ஸோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃபைனலாக வந்து ஒரு அவுட்புட் வந்து எடுத்துகிட்டு வராங்க. அதை வச்சு ரெண்டு மெத்தடையும் டிஸ்கிரிபன்சிஸை குறைக்கிறாங்க அப்படிங்கிறதான் இதில் வந்து சொல்ல வராங்க. ஸோ கிளியரா? ஸோ அப்போ ரெண்டு மெத்தடாலஜிக்கல் சேஞ்ச் தான். இந்த ரெண்டு மெத்தடாலஜிக்கல் சேஞ்சை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நமக்கு வந்து போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சரோட அக்யூரசி அதிகப்படுத்துறதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷனுக்கு சர்வே வந்து பண்ணுறாங்க. அந்த 2 சர்வே பார்த்தோம். அது கூட அஃப்கோர்ஸ் நேஷனல் இந்த ஹவுஸ் ஹோல்ட் கன்சூமர் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே அதோட டேட்டாவும் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் லேட்டஸ்ட்டாக நம்ம CPI கால்குலேட் பண்ணுறோம் பார்த்தோம்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் கன்சம்ஷன் அக்கார்டிங் டு பர்பஸ். அது வந்து ஒரு UN ஃப்ரேம் ஒர்க் ஃபார் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் தி குட்ஸ். ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கன்சியூம் பண்ணுற கூட்ஸையும் சர்வீசஸையும் கிளாசிஃபை பண்ணுறதுக்கான ஒரு கிளாசிஃபிகேஷன் தான் இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் கன்சம்ஷன் அக்கார்டிங் டு பர்பஸ் அப்படிங்கிற இந்த டேட்டாபேஸ். இந்த டேட்டாபேஸை தான் CPIயில் ரெஃபரன்ஸாக வச்சு ப்ராடக்ட்ஸை கிளாசிஃபை பண்ணாங்க அப்படின்னு நம்ம CPIயோட பேசிக் சேஞ்ச் வீடியோவில் பார்த்தோம். ஸோ அது பார்த்தவங்களுக்கு இது புரியும். அதையே GDP கால்குலேஷன்லையும் ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் பண்ணும்போது எந்தெந்த ப்ராடக்ட்லாம் கன்சியூம் பண்ணாங்க அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்கு அதே கிளாசிஃபிகேஷன் தான் பயன்படுத்துகிறோம். இது வந்து ஒரு லைனில் இருக்கும், அவ்வளோதான். தே ஜஸ்ட் யூஸ்ட் இட். இப்போ இங்கே புரியாதவங்க நான் CPIயோட பேசிக் சேஞ்ச் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோவும் பாருங்க, அப்போ தான் இதுவும் புரியும். ஓகே, அதில் இதை பற்றி நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், வாட் இஸ் த கண்டென்ட்னு. இதை வச்சு தான் நம்ம வந்து ஃபுட் அண்ட் பெவரேஜஸ்குள்ளே என்னென்ன ஃபுட் இருக்குது அதில் தான் பார்த்தோம். கோயில் பூசாரிக்கு போகிற பணம் கூட வந்து நம்ம இதில் வந்து CPIக்குள்ளே வச்சிருக்கோம் அப்படின்னு இந்த லிஸ்ட்டை காட்டினால அதே கதை தான். நெக்ஸ்ட் வந்து செக்டரல் கவரேஜ் ஆஃப் ரிவைஸ்டு ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஸோ இன்க்ளூஷன் ஆஃப் ஹையர்டு டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ். இப்போ இதில் எதெல்லாம் புதுசாக சேர்த்துருக்காங்க, வீட்டில் நம்ம டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸை ஹையர் பண்ணுறப்போ அவங்களுக்கு நம்ம கொடுக்குற பேமெண்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்காங்களாம். இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் புது மெத்தடில் ஏதோ வேல்யூலாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அண்ட் கிக் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இன்ஸ்டாமார்ட், பிளிங்கிட், அதோடைய டேட்டா பேஸ்லேருந்து பொருள் எவ்வளோ கன்சியூம் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி GDP மெத்தடில், இப்போ இது ஒரு நியூ விதமான கன்சம்ஷனில் GDP மெத்தட்ஸ் மெஷர்ஸ் தி ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் தான். அப்படின்னா இப்போ நம்ம பாதி பேர் கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரி பிளிங்கிட், ஜொமேட்டோ, செப்டோவில் தான். அப்போ அதையும் நம்ம வந்து மெஷர் பண்ணோம், இன்ஸ்டாமார்ட்டோட டேட்டாவை அதையும் வந்து கொண்டு வராங்க. டிஜிட்டல் சர்வீசஸ் அண்ட் இன்டர்மீடியரி பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் கார்பரேட் செக்டர் எல்லாமே வந்து இதில் வந்து கொண்டு வராங்க. ஆல்ரெடி MCA 21 ஃபைலிங்ஸில் கொஞ்சம் இருக்குது, அது கூட இதையும் வந்து சேர்த்துக்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி நம்ம இது ஆல்ரெடி பார்த்தோம், அன்இன்கார்பரேட்டட் என்டர்பிரைசஸோட டேட்டா பேஸையும் வந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கு ஒரு சர்வே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் ஆல்ரெடி பார்த்தோம்ல, அதையும் வந்து சேர்த்துக்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ ரிசால்விங் டிஸ்கிரிபன்சிஸை இப்போ தான் பார்த்தோம். ஸோ இதில் என்ன நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா MCA 21 டேட்டா பேஸ் கூட நம்ம இந்த டிஜிட்டல் சர்வீசஸையும் ஆட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதும் பார்க்குறோம். MCA 21 கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, பை அப்ளைங் தி ப்ராடக்ட் பேலன்சிங் பிரின்சிபல். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, ஓகே, பேலன்ஸ் பண்ணி டிஸ்கிரிபன்சியை குறைக்கிறாங்க. ஆஸ் அ ரிசல்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிஸ்கிரிபன்சி தி ஃபைனல் எஸ்டிமேட்ஸ் ஆர் ரிசால்வ்டு. ஸோ கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் நம்ம GDP கால்குலேஷனில் ஒரு சேலஞ்சில் என்ன பார்ப்போம், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆர் நாட் கால்குலேட்டிங் GDP இன் ப்ராப்பர் வே. அவங்க வந்து கரெக்டாக பண்ணுறது இல்லை, டேட்டா பேஸை மெயின்டைன் பண்ணுறது இல்லை அப்படின்னு ஒரு கிரிட்டிசிசம் பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி டேட்டாவை கேப்சர் பண்ணணும், எப்படி டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும், எப்படி வந்து அவங்களோட ஒவ்வொரு எஸ்டிமேட்ஸையும் பண்ணணும் அப்படின்னு ஸ்டேட்டோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு SOPயை வந்து
கொடுத்துருக்காங்க மாஸ்பி. ஸோ NSO அண்டர் மாஸ்பி ரிலீஸ் கைட்லைன்ஸ் ஃபார் எஸ்டிமேட்டிங் கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் ப்ரொவைட்ஸ் டெக்னிக்கல் சப்போர்ட். அதில் டெக்னிக்கல் சப்போர்ட் தான் மாஸ்பி கொடுக்கும் அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக அந்த டிஸ்கிரிபன்சியை வந்து குறைக்கிறாங்க. அதாவது ஸ்டேட் லெவலில் டேட்டாவை கலெக்ஷன்ஸில் இருக்கிற பிரச்சனையை. ஏன்னா ஜிஎஸ்டிபி கால்குலேஷன் சரி இல்லைங்கிற கிரிட்டிசம் வந்து நம்ம பார்ப்போம். This ensures that GSDP is compiled in a uniform definition. India full uniform definition, concepts, methodologies, consistent with national accounts இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு மாஸ்பி என்ன லெவலில் போதோ அதே லெவலில். Directorate of Economic Studies in each states and universities prepare their own GSDP estimates using state specific data. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து Directorate of Economics and Statisticsன்னு ஒன்று இருக்கும். தமிழ்நாடு உடைய டைரக்டரேட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒன்று இருக்கும். அவங்க தான் தமிழ்நாடு டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த டைரக்டரேட்டுக்கு தான் இந்த கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டிபி சீரிஸ் வித் நியூ பேஸ் இயர் அது வந்து கூடிய சீக்கிரம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். இப்போதைக்கு நேஷனலுக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஸ்டேட்டுடைய ஜிஎஸ்டிபி வேல்யூவையும் தனியாக இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது ஒன்று. இப்போ இதில் வந்து ஃபைனலாக வந்து வே ஃபார்வர்ட். அடுத்து வே ஃபார்வர்டு இதில் என்ன பண்ணணும்? அடுத்து என்னப்பா, சிபிஐ மாற்றியாச்சு, ஜிடிபி மாற்றியாச்சு. அடுத்து ஐஐபியும் மாற்றிடுங்க, WPI மாற்றிடுங்க. இன்னும் பாக்கியாக இருக்கிறது 2 பேர் தான். இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனுடைய பேஸ் இயரையும் அதோட பேஸ் இயரும் 2011-12 தான் இருக்குது. அதை 2020-23 மாற்ற போகிறோம். அதோட மாற்றி ஏப்ரல் ஆர் மேக்குள்ளே அதோட வேல்யூ வரப்போகுது. மே மாதத்துக்குள்ளே ஐஐபியும் மாற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எல்லாம் மாற்றினோன்னா கடைசியாக இருக்கும் அவன் WPI. ஸோ WPI மாற்றிடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. WPI மாற்றி இதே 2020-23 தான் பேஸ் இயராக WPIக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு கமிட்டி வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் WTIலையும் ஒரு நல்ல செய்தி வரும் அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது வரைக்கும் WPI ஆல்சோ கண்டினியூ டு பி யூஸ்ட் அஸ் ஜிடிபி டிஃப்ளேட்டர். இதை பார்த்துட்டு தான் எல்லா வெப்சைட்லையும் வெறும் WPI தான் பேஸ் டிஃப்ளேட்டருக்கு இருக்குன்றாங்க. ஆனால் கண்டென்ட் உள்ள சிபிஐயும் இருக்குது. ஸோ போத் சிபிஐ அண்ட் WPI ரெண்டுமே பேஸ் இயருக்கு இருக்குது. இப்போ மாஸ்பி வந்து அடுத்ததாக ஒரு ப்ராஜெக்டை கையெடுக்க போகிறாங்க. ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸை கொண்டு வர போகிறாங்களாம். சிபிஐ இருக்கட்டும், WPI இருக்கட்டும், அந்த மாதிரி இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன் மெஷர் பண்ணுறதுக்கு PPI அப்படின்னு ஒன்று புதுசாக கொண்டு வர போகிறாங்க. பார்த்தீங்களா, இது 2 போதாதா, இவ்வளோ வேணுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் PPI அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து மெஷரிங் ஃப்ரம் ப்ரொடியூசர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸோட கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் மெஷர்ஸ் தி கூட்ஸ் அவைலபிள் இன் தி ஹோல்சேல் மார்க்கெட். கரெக்டாக, ஹோல்சேல் மார்க்கெட்டில் என்ன விலைக்கு விற்கிது. ஏன் அதை ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணுறோம்னா, ஃபர்ம்ஸ் எல்லாம் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் இன்டர்மீடியரி கூட்ஸ் எல்லாம் வாங்குறப்போ என்ன விலைக்கு வாங்குறாங்க அப்படிங்கிறது அவங்களை எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஏன்னா ஃபர்ம்ஸ்லாம் ஹோல்சேல் மார்க்கெட்டில் தான் வாங்குவாங்க. ஸோ சிபிஐ மெஷர்ஸ் தி ப்ரைஸ் விச் இஸ் அஃபெக்டிங் தி ஹவுஸ் ஹோல்ட்ஸ்னா, WPI மெஷர்ஸ் தி ப்ரைஸ் விச் இஸ் அஃபெக்டிங் தி ஃபர்ம்ஸ் ஹூ ஆர் கன்சூமிங் தி இன்டர்மீடியரி குட்ஸ். அப்போ அதில் என்ன பிரச்சனை வருது ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸில் அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டில் பொருள் என்ன விலைக்கு விற்கிது, ஹோல்சேல் மார்க்கெட்டில் பொருளோட விலை என்ன விலைக்கு விற்கிதுங்கிறது தான் நம்ம வந்து இதில் மெஷர் பண்ணுறோம். நம்பர் 1. நம்பர் 2 வந்து இதில் சர்வீசஸே இல்லை WPIல. WPI measures only goods, there is no services. ஆனால் இப்போ தான் எக்கனாமிக் சர்வேல பார்த்தோம், சர்வீசிஃபிகேஷன் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட். மேனுஃபேக்சரிங் செக்டரில் இப்போ ஏகப்பட்ட சர்வீஸும் கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது சர்வீஸ் செக்டர் எல்லா மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டீஸும் இன்றைக்கி சர்வீஸை யூஸ் பண்ணிட்டு தானே இருக்காங்க. அப்போ அவனோட இண்டெக்ஸை நீங்கள் மெஷர் பண்ணும்போது சர்வீசஸே இல்லாமல் மெஷர் பண்ணிட்டு இருந்தால் WPI வந்து நல்லா இருக்காதுல்ல. சிபிஐக்குள்ளே சர்வீசஸ் இருக்கிற மாதிரி WPIலையும் சர்வீசஸ் இல்லை. அப்போது சர்வீசஸ் இருக்கிற மாதிரி ஒரு இண்டெக்ஸை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் PPIன்னு ஒன்று கொண்டு வராங்க. ஸோ PPIயில் என்ன மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ஃபேக்டர் காஸ்ட்டை மெஷர் பண்ண போகிறோம். ஃபேக்டர் காஸ்ட்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணல, பட் கிட்டத்தட்ட அதுதான். ஒரு மேனுஃபேக்சரர் ஒரு பொருளை தயாரிக்கிறப்போ அவன் தயாரித்து மார்க்கெட்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணுறான்ல, அதுக்கு உண்டாகிற ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, ஒரு ப்ரொடியூசர் ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு ஆகிற ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை ரெஃபரன்ஸாக வச்சு இதை நம்ம மெஷர் பண்ண போகிறோம். நம்பர் 1. நம்பர் 2, இதுக்குள்ளே சர்வீசஸும் இருக்கும். ஸோ அப்போது ப்ரொடியூசர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவன் எவ்வளோ ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆச்சுங்கிறத மெஷர் பண்ணலாம். 2வது இல்லை சர்வீசஸும் வருங்கிறது தான் இதோட அடிஷன். அவ்வளோதான். இது கூடிய சீக்கிரம் வரப்போகுதுன்றாங்க. அது வரும்போது அதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு எடிட்டோரியலில் நம்ம பார்ப்போம். ஸோ ப்ரைசஸ் அண்ட் கூட்ஸ் தட் ஆர் சோல்டு பை தி ப்ரொடியூசர்ஸ். ஸோ இதோட பேக் சீரிஸ் டேட்டா 1950-51 வரைக்கும் டிசம்பர் 26 வரும். அவ்வளோதான். ஸோ புரிஞ்சிச்சா? ஸோ இதுதான் ஜிடிபியோடைய மெயின் சேஞ்சஸ். இதில் நீங்கள் மெயினாக நோட் பண்ண வேண்டியது, இப்போ நம்ம டபுள் டிஃப்ளேஷன் மெத்தட்னா என்ன, குறிப்பு வரைக அப்படின்லாம் கேட்க போகிறதில்ல. நமக்கு என்ன தான் கேட்பாங்க, ப்ரிலிம்ஸில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வரும். அதுக்காக தான் இவ்வளோ நேரம் கதை சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ புரியாதவங்க என்னுடைய ஸ்டாட்டிக் வீடியோ பாருங்கள், அப்போ தான் இன்னும் நல்லா புரியும். இது வெறும் சீனியர்ஸ்க்கு மட்டும் தான் இப்போ நான் ஆல்ரெடி எக்கனாமிக்ஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தான் இப்போ நான் நடத்தின லெக்சர் புரியும். பேசிக்ஸ் தெரியாதவங்களுக்கு புரியாது. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.